اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. ஆயிரத்தி 400 வருஷமா நடக்குன்னு நீங்க நினைச்சுக்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சு இப்படி நடக்குது. அதுக்கு முந்தி இப்ராஹிம் நபியுடைய மனைவிக்கும் அவருடைய மகனுக்கு தானே இது நடந்துச்சு. அன்னையில இருந்து அந்த கிணறுல அல்லாஹ் பாதுகாத்துட்டு தான் இருக்கான். அன்னையில இருந்து புனிதமாக தான் கருதப்பட்டு இருந்துச்சு. அந்த மக்களும் வழிபாடு தப்பான வழிபாடு நடத்தினாலும் அந்த கிணறையும் அந்த காபத்துல்லாவையும் அந்த அபூஜஹல் குரூப் வரைக்கும் மரியாதை புனிதமாக தான் மதித்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப 5000 வருஷமாக அது ஆச்சரியமா சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி பார்த்தோம்னா 1400 வருஷம் மட்டும் இல்ல, இப்ராஹிம் நபிக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு மத்தியில் 5000 மேலே இருந்திருக்கல. அந்த அவ்வளவு காலமாக பல 1000 வருடங்களாக அது சப்ளை பண்ணி கொண்டே இருக்கிறதுங்கிறது இன்னும் ஆச்சரியத்துக்கு உச்சிக்கு போயிடும். 1400 வருஷம் தாண்டி பல்லாயிரம் வருடங்களாக இது தண்ணி வற்றாமல் இருந்து கொண்டிருக்கிறது. வரலாற்று ரெக்கார்டு படி 1400 வருஷம். அதுக்கு முந்தைய ரெக்கார்டு இல்லைன்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குர்ஆன்ல இருக்கிறார். அல்லாஹ் அந்த ஹரமை பத்தி சொல்றது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்கள் ரெக்கார்ட்ல இருக்கனால ரெக்கார்டு பூர்வமாகவே 1400 வருஷங்களாகவும் அந்த ரெக்கார்டுல சொல்லப்பட்ட முறை பிரகாரம் பல ஆயிரம் வருஷங்களாக இருக்கிறது கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இன்னொரு முன்னறிவிப்புங்க. இது ரொம்ப ஒரு ஆச்சரியத்தின் உச்சிக்கு போற முன்னறிவிப்பு. என்ன இதுவும் அன்னைக்கு நிகழ்ந்து முடிஞ்ச முன்னறிவிப்பு இல்லை. அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கிற பார்த்து உலகமே வியப்புடைய உச்சியில இருந்து பார்த்து கொண்டிருக்கிற முன்னறிவிப்பு. என்ன முன்னறிவிப்பு தெரியுமா? மதீனா நகரம் இருக்குல்ல, மதீனாண்டு ஒரு மதீனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் பண்ணப்பட்ட பூமி, அவர்களை அரவணைத்த பூமி, அவர்களுடைய தலைநகரம், முஸ்லிம்களுடைய ஒரு புனிதமான 2 புனித தலத்துல 2வது இடத்துல இருக்கிற இடம். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த மதீனாவை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயம் சொன்னார்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மதீனாவிற்கு தஜ்ஜால் வரமாட்டான். தஜ்ஜால் ஒருத்தன் வரப்போறான். முன்னறிவிப்புல நீங்க பின்னாடி பார்ப்பீங்க. இனிமேல் வர வேண்டிய முன்னறிவிப்புகள் வரும்பொழுது தஜ்ஜாலை பற்றி விவரங்கள்லாம் நம்ம சொல்லுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மதீனாவிற்கு தஜ்ஜால் வரமாட்டான். அதே போல மதீனாவுக்கு காலரா பிளேக் நோய் வராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யதுகுலுஹ தாவூன், பிளேக் நோய் மதீனாவுக்கு வரவே வராது. 14 நூற்றாண்டாகி வரலங்க. ஒரு ஊரை சொல்லி இந்த ஊருக்கு பிளேக் நோய் வராது சொல்ல முடியுமா? அது என்ன ஒரு பெரிய சுகாதாரத்துல பெரிய உச்சகட்டத்தில் இருக்கிற ஊரா? தண்ணி இல்லாம குளிக்க வசதி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற அந்த காலத்துல பெரிய இன்னைக்கு செலவுகள் போட்டு ஜகஜபதியா இருக்கிற காட்சி நீங்க பார்க்கலாம். அன்னைக்கு என்ன நிலைமை? இது எல்லா ஊரை போல ஒரு மண் அவ்வளவு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ற முறையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வரலாற்று தேடி பார்த்துனாங்க. எல்லாம் காலரா, அந்த காலத்துல காலரா ஒழிச்சுட்டோங்கிறாங்க. அவ்வளவு ஜாஸ்தியான வரல, என்ன மெடிசன் வந்துருச்சு, தடுப்பூசிகள் இதெல்லாம் வந்துவிட்ட காலம். அந்த காலத்துல எல்லாம் நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல எல்லாம் ஊருக்கு ஊர் காலரா வரும். எங்க ஊர்ல வந்திருக்குது, நாங்க கடை வச்சிருந்த ஊர்ல வந்திருக்குது, எங்களுக்கு கண்ணு முன்னாடி ஒரு நாளைக்கு 40-50 பாடி போயிட்டே இருக்கும். காலரா என்பது 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது ரொம்ப ஒரு காய்ச்சல் மாதிரி சாதாரண வியாதி, வராத ஊர் கிடையாது. அதை எதிர்க்கிற கிருமிகளோ எதிர்க்கிற நாசினிகளோ மருந்துகளோ இல்லாத காலம். அப்ப அடிக்கடி ஒரு 100-1000 போயிட்டு இருக்கும். எல்லா ஊர்களையும் காலரா காலரா காலரான்னு சொல்லிக்கிட்டு வராத நாள் இருக்காது, அடிக்கடி வரும். அந்த மாதிரியாக எனக்கு கூட வந்து நாங்கெல்லாம் காலராவில் பொழைச்சால்தான் அந்த மாதிரி காலராவில் கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி பொழைச்சால்கள் நாங்கெல்லாம் சில பேர் இருக்கோம். அப்படியான அந்த காலராவில் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கிற காலம் வரைக்கும் அதுக்கு பெரிய அளவுல அதுக்கு மெடிசனோ தடுப்பூசிகளோ அதெல்லாம் கிடையாது. நவீன யுகத்தில் கூட இந்த சூரத்தில் பார்த்தோம்னா
எல்லாம் அம்போடு விட்டு ஓடி போயிட்டாங்க. சூரத்தில் பாத்தீங்கன்னா இந்தியாவில் இப்படி இந்த யுகத்திலையும் கூட வந்துகிட்டு தான் இருக்கு. அந்த காலத்துல ஊரை பார்த்து இந்த ஊருக்கு காரணம் வராருன்னு மனுஷனுக்கு சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதரா இருந்தா மட்டும் சொல்ல முடியும். அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தா சொல்ல முடியுமே தவிர அந்த ஊர் இருந்த லட்சணத்தை வச்சு, அந்த ஊர் இந்த பொருளாதார வசதியை வச்சு, அந்த ஊர்ல உள்ள குளிக்கிறதுக்குள்ள தண்ணி வசதியை வச்சு, அந்த ஊர்ல இருந்த மக்களுடைய மற்ற ஏற்பாடுகளை வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஊர்ல காரணம் வராதா? என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை. எல்லா ஊர்களையும் விட வசதி வாய்ப்புல இதுவும் கீழே கடந்த ஒரு ஊர் தான். அப்படி ஒரு குடிசைனா பள்ளிவாசல் தலைமைச் செயலகமே ஒரு குடிசை தான். குடிசையை தலைமைச் செயலகமா வச்சுக்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குறிச்சிக்கப்பா இந்த ஊர்ல காலரா வர, மதீனாவுல கேமராவுக்கு வராது. இது மாதிரி இது எதை முன்னறிப்பு என்ன தேடுறீங்க? இது மனுஷன் சொல்ல இப்படி சொல்லிட்டு 14 நூற்றாண்டு நிறைவேறாங்க. எந்த ஊருக்கு வரல இருக்கா அதை சொல்லுவோம். உலகத்துல உள்ள புதுசா உண்டான ஊர்கள்ல வந்தா வராம இருக்கலாம். 1400 வருஷமா உள்ள ஊர் பட்டியல் எடுத்தா ஒரு ஊர் தப்பாது. காரணம் வராத ஒரு ஊருன்னு காட்டவே இயலாது உலகத்துல. அப்படி காலராவை பிளாக் நோயை எல்லா ஊர்களும் சந்தித்திருக்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அவர்கள் காலத்திலே காலரா வந்துச்சு? அவர்கள் காலத்தில் ஏதாவது ஊருக்கு வந்துச்சு. வந்து முறையில் காலரா இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஒரு ஊரில் காலரா இருப்பதை பற்றி பிளாக் நோய் கேள்விப்பட்டால் அங்க போகாதீர்கள். நீங்கள் இருக்கிற ஊருக்கு பிளாக் நோய் வந்து விட்டால் அந்த ஊரை விட்டு வெளியேறவும் செய்யாதீர்கள். ஃபேஸ் பண்ணுங்க. அதான் நடக்கும். இருக்கிறவருக்கு தேடிட்டு போவாதீங்க. நீங்க இருக்கிறவருக்கு வந்துட்டா வெளியூருக்கு போய் அடுத்தவனுக்கு பரவி விட்டுறாங்க. வீட்டுல உட்காந்துக்கிறங்க. உங்களோட போட்டு எல்லா ஊர்லயும் காலரா நோய் பரப்பி விட்டுறாங்க என்று பெருமானார் அந்த வார்த்தையை சொல்லாம சொன்னார்கள். அப்ப காலராங்கிறது அன்னைக்கு சகஜமாக இருந்திருக்குது. அங்க மட்டும் இல்ல, அன்னைக்கு சகஜமாக இருந்துச்சு. எங்க இல்ல, காலரா பத்தி முறையிட வந்தவர் காலராவோட தான் வந்து முறையிட்டு இருப்பாரு. ஆனாலும் பரப்பி விட முடியல. அந்த ஊர்ல காலரா ஊர்ல வந்துச்சுன்னு முறையிட விடுறாங்க. அவ காலரா கிருமினா தொத்துங்கிறாங்க. அதனால ரயில்ல போகும்போது சூரத்துல போகும்போது ரயில் அடைச்சிருவானுங்க. சூரத்துல பிளாக் நோய் வந்திருக்கும் போது ரயில் கண்ணாடி ஜன்னல் அடைச்சு விட்டுருவாங்க. அது ட்ரெயின் கடக்கும் போது காத்து வழியா உள்ள கிருமி அப்படின்னு பயப்படுறாங்க. அந்த மாதிரி இருந்தும் கூட அந்த காலத்துல காலரா வந்திருக்குது. காலரா பாதிச்சவர்கள் ரசூலுல்லாஹ் வந்து மதீனாவுல பார்த்திருக்கிறார்கள். ஆனாலும் வராதுங்கிறாங்க. இங்க வராது. ஏன் வராது தெரியுமா? இதை சுற்றி வானவர்களை அல்லாஹ் அரணாக நிப்பாட்டி இருக்கிறான். காலரா வந்தாலும் விரட்டி அடிப்பார்கள், தஜ்ஜால் வந்தாலும் விரட்டுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப தஜ்ஜால் உண்மைங்கிறதுக்கு ப்ரூஃப். இப்ப காலரா வராது என்பதை எப்படி நம்புனீங்களோ அப்ப தஜ்ஜால் வருவான் என்பதும் உண்மை. நிச்சயமா வருவான். காலரா விரட்டி அடிச்ச மாதிரி இந்த வானவர்கள் சொல்றாங்க, விரட்டி அடிப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். இதுதான் முன்னறிவிப்புங்கிறது. 1 2ங்கிறீங்களா? இதை சொன்னதெல்லாம் சொல்லுக்கு சொல்லலாம். வரிக்கு வரி வார்த்தையா நிறைவேறும். நம்ம ஆச்சரியத்தினுடைய உச்சிக்கு போய் நம்பிக்கை அதிகமாக்கணும். நிச்சயமா இது சாதாரண மனிதருடைய பேச்சு இல்ல. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகத்தை இந்த முன்னறிவிப்புகளை சொன்னோம்னா ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியுங்கிறாங்க என்ற மாதிரி அப்படி எடுத்துக்க கூடாது. அப்படிலாம் ஒரு எல்லாத்தையும் சொல்லிக்கலாம் போகல. 1 2 விஷயங்கள் எல்லாம் அறிவிச்சு கொடுக்கும் போது சொல்லியிருக்கிறார்கள். மற்ற எல்லாத்திலையும் மனிதர் இருந்தார்கள். இந்த பொறுப்புகள் எல்லாம் வேணுங்கிறது காரணம். இப்ப நம்ம காலத்துல நம்ம ரசூலை பார்க்க முடியுமா? நமக்கு ஒரு ரெக்கார்டு வேணும்ல நம்புறதுக்கு. உறுதியா நம்பணும்ல. ஏதோ பேருக்கு பாப்பா சொன்னார் அம்மா சொன்னார் நம்பாம இப்ப விளங்கி நம்புறோம்ல. ஆமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நிறைவேறுத. அது போல நமக்கு மற்றவங்க இருந்தாங்க. இதை நம்ம அறிவிச்சுட்டு போனாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இந்த முன்னறிவிப்புகளை வச்சுக்கணுமே தவிர அதனால ரசூலுல்லாஹ் அல்லாஹ் நினைக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் தெரியாத இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ் 1 2 விஷயங்களை குர்ஆன் மூலமா அறிவிப்பான், இதயத்துல போட்டு அறிவிப்பான். அவன் அறிவிக்கிற விஷயங்கள் அப்படியே நிறைவேறும். முன்னறிவிப்பாக எதிர்காலத்தில் நடக்கும் சொன்ன விஷயங்கள் நிறைவேறும் என்பதற்கு மதீனாவிற்கு காலரா வராது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முன்னறிவிப்பு இன்னைக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் மேலும் சில முன்னறிவிப்புகளை அடுத்தடுத்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் வாழ்க்கை நெறியாக ஏற்றிருக்கிற இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான். முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஏராளமான முன்னறிவிப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் அறிவித்திருக்கிறான். அந்த முன்னறிவிப்புகளிலே இன்னொரு முன்னறிவிப்பு என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகம் அழிவதற்கு முன்னாடி ஆண்கள் எண்ணிக்கை குறைந்து பெண்கள் எண்ணிக்கை அதிகமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
இந்த உலகம் அழிவதற்கு முன்னாடி ஆண்களுடைய எண்ணிக்கை குறைந்து பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். இது புகாரில 6808, 5577, 5231 ஆகிய ஹதீசுகள்ல நீங்க பார்க்கலாம். இன்னும் ஏராளமான நூல்கள்ல இது இடம்பெற்றிருக்கிறது. இப்ப ஆண்களுடைய எண்ணிக்கை குறைந்து பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும்னா அது எந்த அளவுக்கு? அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், ஒரு ஆணுக்கு 50 பெண்கள் என்ற வகையில், ஒண்ணுக்கு 2 கணக்கெல்லாம் இல்ல, ஒரு ஆணுக்கு 50 பெண்கள் என்ற வகையில் என்ற அளவுக்கு அதிகமாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே ஹதீஸ்லயே, இப்ப நான் சொன்ன அதே ஹதீஸ் தொடர்லயே எந்த அளவுக்கு அதிகமாவாங்கன்னா 1க்கு 50, 1க்கு 50ங்கிற கணக்கில் அதிகமாவார்கள். இத பார்க்கும் பொழுது உங்களுக்கெல்லாம் இது சாத்தியமற்றது மாதிரி தோன்றும். எப்படி 1க்கு 50 சாத்தியம் இல்லையே? இப்ப கூட ஆண்கள் பெண்கள் நம்ம வாக்காளர் பட்டியலை பார்க்கிறோம். மக்கள் தொகை பட்டியலை நீங்க இன்னைக்கும் கூட அதிகாரிகள்கிட்ட போய் கேட்டு என்ன செய்யலாம், ஒரு மாவட்ட வாரியாக நீங்கள் திரட்டி வாங்கலாம். உங்க ஊர்ல உள்ள ஜனத்தொகையை நீங்க வாங்கலாம். வாங்கினா எப்படி இருக்கு கணக்கு பாத்தீங்கன்னா 1,12,200 இருந்தா 1,12,300 இப்படிதான் இருக்கும். அதாவது 100 பேர், 1,00,000 பேர் ஒரு வித்தியாசம். ஆண்களை விட பெண்கள் அதிகம்னு போடுவான். என்னடா அதிகம்னு பார்த்தோம்னு சொன்னா 1,00,000 பேருக்கு 100 பேர் கூட இருப்பாங்க, அவ்வளவுதான். எந்த ஒரு தொகுதியிலையும் தமிழகத்திலேயோ இந்தியாவிலேயோ எந்த ஒரு தொகுதியிலையும் வார்டுலையும் 100க்கு 200 கணக்கில் கூட இல்லை, 100க்கு 200 கணக்கில் கூட இல்லை, 1,00,000க்கு 1,00,000 கணக்கில் கூட இல்லை, 1,00,000 ஆணுக்கு 1,400,000 பெண்கள் கணக்கில் கூட இல்லை, 1,10,000க்கு 1,20,000 கணக்கில் கூட இல்லை. என்ன கணக்கில் டிஃபரெண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1,12,324, 1,12,234 போட்டிருப்பான். அதாவது 100 பேர் வித்தியாசத்தில் இருக்கும். 100 பொம்பளை கூட இருக்கலாம் ஒரு வார்டுல. இதான் கணக்குல வருது. ரொம்ப அதிகமா போனா ஒரு அதிகபட்சமா ஒரு மாவட்ட லெவலில் எடுத்தீங்கன்னா ஒரு 5,000 - 10,000 வரைக்கும் ஆண்களை விட பெண்கள் கூட இருக்கிறாங்க. 100 கோடி இந்திய மக்கள்ல சமமா தான் இருக்கு, 50 கோடி தான் இருக்கு. 100 கோடியில கோடி கணக்கில் பேசுவதாக இருந்தால் ஆம்பளை 50 கோடி பொம்பளை 50 கோடிங்கிற கணக்குல தான் இன்னைக்கு இந்தியாவுடைய ஜனத்தொகை இருக்குது. அது துல்லியமாக கேட்டீர்களே ஆனால் 50 கோடியே 99 லட்சத்து இப்படின்னு சொல்லி பார்த்து ஒரு 1 லட்சம் வித்தியாசம் வரும், அவ்வளவுதான். 100 கோடி பேர்ல 1 லட்சம் பொம்பளைகள் கூட இருக்கலாம், இதான் வரும். சில இடங்கள் ஆண்களை கூட இருக்கிறாங்க. சில இடங்கள்ல பெண்கள் எண்ணிக்கைக்கு பதிலாக ஆண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களும் கிளை தொகுதிகளும் ஊர்களும் கூட உள்ளன. இதுல இதான் இன்னைக்கு உள்ள பொசிஷன். இதுதான் நேற்றும் நேற்றைக்கு முந்தையும் இதுக்கு முந்தையும் இதுதான். ஆனால் இன்னும் கொஞ்சம் நீங்க ஆழமா பாத்தீங்கன்னா 50 ஆவருக்கு சான்ஸே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிச்சிட்டாங்க. ஆனா நீங்க அப்படி சிந்திச்சு பாத்தீங்கன்னா இப்ப எந்த யுகத்துல வாழ்றோம்? ஸ்கேன் யுகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வயிற்றுலயே பார்த்துறான் இது ஆம்பளையா பொம்பளையான்னு சொல்லி உள்ளதே சமாதி பண்ணி போடுறாங்க. பொம்பளை பிள்ளைய பிறக்க விடாம ஆம்பளை பிள்ளைன்னா சந்தோஷப்பட்டுக்கிறான். அந்த காலத்துல அரபு நாட்டுல இருந்த மாதிரி தான். அப்ப அன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் பார்க்கிறோம். இஸ்லாத்தை தவிர மற்றவன்னா பொம்பளை பிள்ளைய கொள்றான். அதாவது பெண்கள் அதிகமானதற்குரிய வாசனை இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் இல்ல. அந்த காலத்துல என்ன நடக்குது கேட்டா இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் மட்டும் அவர்களும் தப்பிச்சுட்டாங்க. மற்றவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பொம்பளை பிள்ளை பிறந்தா முஸ்லிம் வச்சுப்படுவாங்க, ஆம்பளை பிள்ளைன்னா வச்சுக்கிடுவாங்க. அப்படின்னா எது கூட இருக்கணும்? ஆம்பளை தான் கூட இருக்கணும். பொம்பளை பிள்ளைன்னா கொண்டு போடுவாங்க, ஆம்பளை பிள்ளை விட்டு வச்சிருவாங்க கேட்டா அப்ப யாரு தான் கூட இருக்கணும்? ஆம்பளை தான் கூட இருக்கணும். அந்த காலத்திலயும் முடியாது. அதுக்கு அடுத்தடுத்த காலங்கள்லயும் கூட இந்த 20ஆம் நூற்றாண்டு விட்டுருவோம். ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி ஒரு 200 வருஷத்துக்கு முந்தி பாத்தீங்கன்னா அப்போ என்ன கூத்துன்னு கேட்டா பொம்பளை பிள்ளை பறிச்சுங்கன்னா கள்ளிப்பாலை ஊத்தி சாப்பிட்டு விடுவாங்க. கள்ளிப்பாலை ஊத்தி குழந்தைக்கு அதோட சமாதி கட்டிடுவாங்க. இது வளர்ந்து இது கல்யாணம் பண்ணி வரதட்சணை கொடுத்து நாங்கள் நமக்கு முடியுமா? வேற குழந்தைகள போச்சுன்னா ஒன்னும் வருத்தம் இல்லாம போயிடும். அப்புறமா பார்த்து தினஞ்சாவதுக்கு ஒரே நாள் லட்சத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி நினைத்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இதான் உலகம் போற இருந்த நிலைமை. இன்னைக்கு மாற்றம் இல்லை. இன்றைக்கும் பொம்பளை அதிகமாகணும்னா பொம்பளைய பாக்கியமாக மனிதன் நினைக்கும் போது அதிகமாகும். 4 பிள்ளை ஒன்னும் 10 பிறந்துட்டே இருக்கட்டும் அப்படியா இருக்குது. எப்ப முதல் பிள்ளை பொம்பளை பிள்ளை பெத்தானோ அடுத்த பிள்ளைய பத்தி நினைக்க கட்டுப்பாடு பண்ணிட்டு வந்துடுறான்.
ஆகா ஒண்ணு பொம்பளையா போச்சு, ரெண்டாவது பொம்பளை பண்ணான்னு வைங்க, அவன் அடுத்து எடுக்கிற ஸ்டெப் வந்து குடும்ப கட்டுப்பாடு தான். 2 ஆம்பளை பிள்ளை பார்த்தாங்கன்னா ஒன்னும் போயிடறான், 3வது ஆம்பளை பிள்ளை இன்னும் போறான், 4வது ஆம்பளை இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப ஆம்பளை பிள்ளை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பொம்பளை பிள்ளை 1 வந்தா ஸ்டாப் ஆகிக்கிறான், இல்ல 2ல கண்டிப்பா ஸ்டாப் ஆகிக்கிறான். 90% மக்கள் என்ன பண்றான், 2ஓட ஸ்டாப் பண்ணி விட்டுறான். இதுதான் நடப்பு. அப்படி தப்பி தவிர்த்து இருந்துட்டு சாப்பிட்டு போடுறான், உசுரோட கொள்றான், கருவுல கொள்றான், குடும்ப கட்டுப்பாடு கொள்றான். அப்ப சாத்தியம் ஆகுமா? இனிமே இந்த காலத்துல ஸ்கேன் வந்த காலத்துல வந்து 50 ஆகுமா? 1க்கு 2 ஆகாது. இந்த போற போக்க பாத்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு ஆய்வு ஆளத்தை போய் கேட்டாலும் சரி, ஒரு 10,000 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஆம்பளுக்கு 50 மூலம் வருமானு கேளுங்க, இப்படியே போயிட்டு இருந்தா வராதுன்றாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா வரவே வராது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்ன பொய்யா? 1க்கு 50 அந்த காலத்திலயும் சாத்தியம் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே அந்த காலத்திலயும் சாத்தியம் இல்ல. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள எந்த ஒரு நூற்றாண்டிலும் ஒரு ஆம்பளைக்கு 50ங்கிற கணக்குல வந்து சாத்தியம் இல்ல. அந்த 50ங்கிறதுல கூட நீங்க வந்து எதற்கெல்லாம் கட்ட சுத்தவத்தை எல்லாத்தையும் பராமரிப்பா அந்த அர்த்தம் கிடையாது. இன்னொரு அறிவிப்புல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஆணை 40 பெண்கள் இன்பம் அனுபவிப்பதற்கு விரட்டுவார்கள். அதாவது அந்த அளவுக்கு வித்தியாசம்ன்றாங்க. அதாவது கிணறு கட்டி சொல்லல, கிணறு கட்ட ஒரு 10 இருக்கும் பேர் இருக்கப்ப 50 பேர் ஒண்ணுக்கு ஒரு ஆம்பளைக்கு இருப்பான்னு சொல்லிவிட்டு 50-40 எப்படி இருக்கும் கேட்டா 40 பேரும் அந்த ஆண் தேவையுடைய வயசில் இருப்பார்கள். ஆண் தேவை, ஆண் துணை தேவை என்ற வயசில் இருப்பார்கள். அந்த அளவுக்கு ஆம்பளை குறைஞ்சு போயிருக்கும், ஆம்பளையே கிடைக்காது. கோழி பண்ண மாதிரி தான், ஒரு கோழிக்கு 100 சேவல் இருக்கும்ல, ஒரு சேவலுக்கு 100 கோழி, அந்த மாதிரியான ஆட்டு பண்ண கோழி பண்ண மாதிரி மனுஷ பண்ணதான் நடக்கும். இது வந்து ஏற்படுமா? உங்களுக்கு ஏற்படும் தோணுதா? தோணல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க நடக்கும். 1க்கு 50 செய்யும் நடக்கும், ஒரு ஆம்பளைக்கு 50 நடக்கும்டாங்க. நம்மளும் இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பொய்யாவும் கண்டிப்பா நடக்கும். ஆனா சூழ்நிலை பார்த்து நடக்காத போல தெரியுது. அப்ப வந்து நம்ம இன்னும் இப்படி தேடிக்கிட்டு போது அங்கதான் ஒரு பல ஹதீஸ்களை தேடும் பொழுது இன்னொரு பாயிண்ட், அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆண்கள் குறைந்து பெண்கள் அதிகமாவார்கள் சொல்லாம சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல சொல்றாங்க, ஓ எதுஹபர் ரிஜாலு ஓ தபுகன் நிசா, ஆண்கள் அழிந்து பெண்கள் மிஞ்சுவார்கள். பிறப்பு விகிதத்தில் அல்லமானது, எந்த விதத்தில் அல்ல, பிறப்பு இப்படித்தான் போயிட்டு இருக்கும். ஒரு தெருவுல பாத்தீங்கன்னா 50 ஆம்பளை பிள்ளை இருந்தா 51 பொம்பளை பிள்ளை இருக்கு, 52 பொம்பளை பிள்ளை இருக்கும், அல்ல 48 இருக்கு. இந்த ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தோம் 50 பொம்பளை பிள்ளை எந்த தெருவுலையும் பிறக்காது, எந்த ஊர்லயும் எந்த ஆஸ்பத்திரியும் பிறக்காது. அப்படி வராதான் வழியும் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி சொல்றாங்கன்னா, ஆண்கள் அழிந்து பெண்கள் மிஞ்சுவார்கள், ஆண்கள் அழிந்து பெண்கள் மிஞ்சுவார்கள். அப்படியே எல்லாம் அடங்கி போயிருக்குது. இந்த யுகம் வாழ்ந்து கொண்டிருக்கிற யுகம் அணு யுகத்துல வாழ்றீங்க, அணு யுகத்துல வாழ்றீங்க. ஒரு அணு குண்டு அடிச்சா யுத்தத்துல போர்க்களத்துல போரிடுற ராணுவ வீரர்கள் அடிச்சான்னு வைங்க, 100 பேர் 200 ஆக மாட்டான். அப்படியே ஒரு 10 லட்சம் பேர் போயிருவான், அப்படியே 1 லட்சம் பேர் போயிருவான். அந்த 1 லட்சம் பேருடைய விதவைகள். இப்படியாக மனிதன் அழிக்கக்கூடிய சாதனங்களை, கொல்லக்கூடிய சாதனங்களை, நிர்வகிக்கிறது ஆகக்கூடிய சாதனங்களை மனுஷன் கண்டுபிடிச்சிருவான். ஆண்கள் மட்டும் அழிவாங்க, வேறத்தை அழிவாங்க. அதாவது ஆண்கள் மட்டும் அழிந்து பெண்கள் மிச்சமாக இருப்பார்கள், அதுதான் காரணம்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுஹபர் ரிஜால், ஆண்கள் அழிந்து ஒரு தபுகன் நிசா, பெண்கள் மிஞ்சுவார்கள். அப்ப ஆண்கள் அழிந்து பெண்கள் மிஞ்சு. அந்த காலத்துல வந்துகிட்டு அணுகுண்ட கண்டுபிடிப்பான், விமானத்திலிருந்து கொண்டு போடுவான்லாமா சொல்ல முடியும்? அப்படி சொன்ன வழங்க செய்யணும் மக்களுக்கு, எல்லா காலத்துக்கும் வழங்கணும்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்படித்தான் சொல்ல முடியும். அந்த காலத்துல இதுக்கு மேல சொல்ல இயலாது. ஆண்கள் குறைவாங்கப்பா, பொம்பளை மிச்சமா இருக்கு, ஆம்பளை இன்னைக்கு குறைஞ்சிட்டே வரும். ஒரு வியட்நாம்ல பார்த்தோமே, ஒரு வியட்நாம்ல நடந்த அந்த யுத்தத்துல எவ்வளவு பேரு, எத்தனை லட்சக்கணக்கான பெண்கள் விதவையா போனாங்க. 1க்கு 4, 5ங்கிற கணக்குல வந்த காட்சியெல்லாம் பார்த்தோம். இப்படியான ஒரு மனிதன் அழிவு சக்திகளை இன்னொரு இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது எக்ஸுரல் ஹரஜ்ங்கறாங்க. அந்த யுக முடிவு நாள் நெருங்கும் பொழுது கொலை அதிகமாகிவிடும். கொலை எல்லாம் யார் செய்ய, கொலை அதிகமானா, கொலை செய்வது அதிகமானா யார் அதிகமா கொல்லப்படுவா? சாதாரணமா எடுத்தாலும் நீங்க வேணா பேப்பரை பரட்டுங்க, ஒரு மாசத்தில் நடந்த கொலை எவ்வளவுன்னு எண்ணுங்க.
அதுல ஆம்பளை எத்தனை பொம்பளை எத்தனைன்னு பாருங்க. 95க்கு 5 தான் இருக்கும். கொலை செய்யற அளவுக்குள்ள விவகாரங்கள்ல பொம்பளை சிக்கிக்கிற மாட்டா. பெரும்பாலும் ஒரு பொம்பளை கொலையில சிக்கிறதா இருந்தா அந்த புருஷனுக்கு துரோகம் செய்யற மாதிரியான சமாச்சாரங்கள்ல மட்டும்தான் அது மாதிரி இந்த கொலைகள் நடக்கும். இவனை பொறுத்த வரைக்கும் 8 நாவுக்கு கொள்ளுவாங்க, 1 ரூபாய்க்கு கொள்ளுவாங்க, 1 கிளாஸ் தண்ணிக்கு கொள்ளுவான், 1 பீடிக்கு கொள்ளுவான். கொள்ளுவானா? அப்ப கொலைகள் ஜாஸ்தியாகும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒன்னு கொலை, இன்னொன்னு யுத்தம். இவர்கள் ஆண்கள் எக்கச்சக்கமாக அழிந்து கொண்டே இருப்பார்கள். அந்த அழிவுனால 150 உண்டாகும் போது இப்பதான் நம்ம யோசிச்சு பாக்குறோம். ஆப்கான் போர் நினைச்சு பாக்குறோம். நாளைக்கு 3ஆம் உலக போர் வந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாக்குறோம். 3ஆம் உலக போர் வந்து எல்லா பேரும் அணு ஆயுதம் வச்சுட்டு நிக்கிறாங்க. எல்லாத்தையும் அணு ஆயுதம். முக்காவாசி நாடுகள்கிட்ட, பெரிய நாடுகள்கிட்ட எல்லாம் அணு ஆயுதம் வந்தாச்சு. ஏழை நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகளும் கூட அணு ஆயுதம் வச்சிருக்குது. அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இவன் அங்க அடிக்க அவன் இங்க அடிச்சான்னா 150 தான். ஒரு நாள் போதும். 150 வர்றதுக்கு வருஷ கணக்கெல்லாம் வேண்டியதில்ல, ஒரே நாள் போதும். இவன் ஒரு நகரத்தை வச்சு அடிப்பான், அவன் அடிப்பான். ஆம்பளை சீன்ல நிற்பான், களத்துல இறங்கி சீன்ல ஃபீல்ட்ல நிக்கிறான். அலுவலகத்தில் இருக்கனால யாரா இருப்பான்? ஆம்பளை தான் இருப்பான். அந்த மாதிரியான ஒரு அழிவு, அந்த மாதிரியான ஒரு அழிவு. ஆங்காங்கே ஆண்கள் கொலைகள் அதிகமாக இருக்கிறதாலும் கொலை நடக்கிறது. தண்டனை எல்லாம் சின்னதா போயிடும். கொலைக்கு சரியான தண்டனை கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் கொலை செய்ய ஆரம்பிச்சிருவான். இது மாதிரி நடக்கக்கூடிய நேரத்தில் 150 வருமா? அவ்வளவுதான். இன்னைக்கு ஆப்கான்ல வருமா? கொஞ்ச நாள்ல வந்துரும் போல இருக்கு. ஆப்கான்ல நடக்கிற இந்த காட்சிகளை பார்த்தோம்னு சொன்னா அது ரொம்ப சீக்கிரம் வந்துரும் போல இருக்குது. இது உலக போர் நடந்துச்சுன்னு சொன்னா 3ஆம் உலக போர் வந்து அப்ப இப்படியா இருக்குங்கிறீங்க? அது மாதிரி ஒரு உலக போர் வந்து விட்டது என்று சொன்னால் இப்படி இருக்காது. ஒரு நாள்ல கூட ஒரே நாள்ல போர் முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா மாச கணக்கு வருஷ கணக்கெல்லாம் இருக்காது. அந்த சாமான்கள் மனுஷன் கையில இருக்குது, யூஸ் பண்ணல, அவ்வளவுதான். இனிமே கண்டுபிடிச்சு அடிப்பான்னு நான் சொல்ல வரல. இப்பவே சரக்கு தயாரா இருக்கு. ஒருத்தனுக்கு ஒருத்தன் பயம், நம்ம அடிச்சு அவன் திருப்பி அடிச்சிருவான், என்ன செய்யறது அப்படிங்கிறதுக்காக 2 துப்பாக்கி வச்சுக்கிறோம். ஒருத்தன் சுட மாட்டானுவோம், நான் அவன் வச்சுட்டு இருப்பான், அவன் சுட்ட நம்ம அப்படிங்கிற பயம் வந்துடும். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில 2 ரவுடி மட்டும் அடிச்சிட மாட்டான். ரவுடி வந்து வேற இடத்துல பஞ்சாயத்து பண்ணுவான், கட்ட பஞ்சாயத்து. 2 ரவுடிகள் மொழிக்கிற மாட்டான், நம்ம போன அவனு திருப்பி அடிப்பான அப்படின்னு சொல்லி அவங்களோட காம்ப்ரமைஸ் உள்ள போயிட்டு இருப்பானுவோம். உள்ளுக்குள்ள நெருக்கம் இருக்காது. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு உலகம் இன்னைக்கு. எவனால ஒரு கிறுக்கம் இந்த அனாதித்தம் தட்டக்கூடிய அதிகாரம் வந்து அவன் மண்டல போய் தட்டினான்னு வைங்க, எவனா ஆரம்பிச்சான்னு வைங்க, அப்படித்தான் முடிவு. 150 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா? எப்படி சொல்றாங்க பத்தியா? ஆண்கள் அழிந்து பெண்கள் மிஞ்சுகிற காரணிகள் உலகத்தில் உண்டாகும்னாங்க. அதான் அர்த்தம். ஆண்கள் அழிந்து பெண்கள் மிச்சமாகக்கூடிய காரணங்கள் உலகத்தில் உண்டாகிவிடும். காரணம் உண்டானா காரியம் உண்டாகிவிடும். ஏன் நடக்கலாம்? நீங்க நடக்கலாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அந்த எல்லாம் அமைஞ்சு போச்ச, பட்டன் தட்டுறது மட்டும் தான் விஷயம் இருக்குது. எல்லாம் தயாரிச்சு எல்லாம் என்னைக்கு டேட்டு குறிக்கிறதா விஷயமா இருக்கே தவிர அதற்குரிய எல்லா ஏற்பாடுகளும் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் தான். ஏன்னா அவங்க இது சொன்னாங்கள, இது அன்றைய காலத்துல சொல்லி இருக்க முடியாது. ஏன்னா பொம்பளை எல்லாம் உசுரோடு கொண்டுட்டு இருந்த காலம். பெண்கள் 350 அதிகமாகும் சொல்லி அந்த எண்ணிக்கையில அந்த உலகம் போற போக்க பார்த்து சில முடிவு பண்ணலாம். அப்படி முடிவு பண்ணவே முடியாது. இத உலகம் போற போக்க பார்த்துட்டு முடிவு பண்றதா இருந்தா ஆம்பளை அதிகமாகும் தான் முடிவு பண்ணினாலும், ஆம்பளை அதிகமாகும் முடிவு சொல்ற இடத்துல மாத்தி சொல்றாங்க பொம்பளை அதிகமாவாங்க. அதுவும் அதிகமாவாங்க 1க்கு 50 கணக்கில் அதிகமாவாங்க என்று சொல்வது வியப்பின் விளிம்புக்கு போறோம். நிச்சயமா அது நடக்கும், அது எந்த டவுட்டும் இல்லாமல் அதை நோக்கி உலகத்துக்கு பைத்தியம் முடிச்சு கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி போகக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக இப்படி ஒரு மோசமான விளைவுகள் ஏற்படும் என்பதை பார்த்து இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான், அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான், இது உண்மையான மெய்யான முன்னறிவிப்பு தான் என்ற நம்பிக்கையை நாம் மேலும் அதிகமாக்கிக் கொள்கிறோம். இது மட்டுமில்லை, இன்னும் பல முன்னறிவிப்புகளை நபிகள் நாயகம் மேலோட்டமா பாருங்க, முன்னறிவிப்பு உங்களுக்கு தெரியாது. அதுக்குரிய காரணத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா தேடி பார்த்தோம்னு சொன்னா நமக்கு அது எது வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய மாதிரி தெரிஞ்சோ அதுல ஆச்சரியப்படக்கூடியதாக மாறிவிடும். அப்படிப்பட்ட முன்னறிவிப்புகள் இன்னும் இருக்கின்றன. அவற்றை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சகோதரர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நவீன யுகத்தில் பலவிதமான முன்னேற்றங்களை மனிதன் கண்டுவிட்டாலும் அவனால் தீர்வு காண முடியாத சில விசித்திரமான நோய்கள் இந்த உலகத்தில் புதுசாக இறக்குமதியாக இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு நாகரிகத்தினுடைய உச்சிக்கு போய்கிட்டு இருக்கிறானோ அந்த அளவுக்கு அதை கண்டுபிடிச்சேன் இதை கண்டுபிடிச்சேன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு புதுசா எல்லாம் ஒரு நோயை இன்னைக்கு வந்து மேலை நாடுகள் மூலமாக
அங்க சப்ளை பண்ணி எல்லா நாட்டுக்கும் பரவி இருக்குது. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச எய்ட்ஸ்னு ஒரு நோயை வந்து அல்லாஹ் வந்து இறக்கி இருக்கிறான். இந்த எய்ட்ஸுக்கு என்ன காரணம் எல்லாருக்கும் தெரியும். எய்ட்ஸுக்கு என்ன காரணம்? தகாத உறவுகள் தான். தகாத உறவுகளால் தான் ஆணோட ஆண் சேர்வது, ஒரு பெண்ணு பட ஆண்களோட புணர்வது, இது மாதிரியான காரியங்கள்னாலதான் எய்ட்ஸ் ஏற்படுது என்பதை வந்து இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சு சொல்றான். இது நமக்கெல்லாம் தெரியுது. ஆனால் இந்த எய்ட்ஸ் என்பது 100 வருஷத்துக்கு முந்தைய இருந்துச்சா? இல்ல. 200 வருஷத்துக்கு முந்தைய இருந்துச்சா? இல்ல. ஒரு 1000 வருஷத்துக்கு முந்தைய இருந்துச்சா? இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்துச்சா? இல்ல. இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபட்டா எய்ட்ஸ் ஒரு புதுமையான ஒரு நோய் வந்து தொத்தும் அப்படின்னு கற்பனை பண்ற அளவுக்கு ஏதாவது முகாந்திரம் அந்த காலத்துல அதுவும் கிடையாது. ஏன்னு கேட்டா அது மாதிரியான அறிகுறி எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா மிருகங்கள்லாம் இருக்குது. மிருகங்கள்லாம் இந்த மனுஷன் எதை செஞ்சுட்டு எய்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கிறானோ அர்த்தம் செஞ்சுட்டு இருக்குது. அதுவும் வரக்கானா மிருகங்கள் இருக்குதா? அதுக்கு ஏதாவது வரமுறை இருக்குதா? எது வேணாலும் எவ்வளவு போய்க்கிறோம். அதுக்கு என்ன செய்யறது இல்ல, எந்த ஒரு நோயும் வருவதில்லை. அதுல இருந்து நம்ம ஒரு சிந்திச்சு ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தா இதனால ஒண்ணு வராதுன்னு தான் இருக்கு. அந்த காலத்துல ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடி இதை பத்தி தீர்மானிக்கிறதா இருந்தா அது போல ஆடுமாடலாம் அப்படியே பண்ணிக்கிட்டாரு, கல்யாணம் பண்ணிட்டு இருக்குது. இதுல என்ன அப்படிதான் சொல்லணும். 1400 வருஷத்துக்கு முந்தின ஒரு மனிதன் என்ற பார்வையில அவருக்கு தோன்றக்கூடிய அறிவிப்புறாக நீங்களா இருந்தா நானா இருந்தா அப்படிதான் சொல்லுவோம். தப்பு செஞ்சா போயின்னா இன்னைக்கு சொல்ல மாட்டோம். கண்டுபிடிச்சு இந்த வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு சொல்ல மாட்டீங்க. உங்களை அப்படியே ஒரு 1400 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு தடுக்கிட்டு கொண்டு விட்டோம்னா இந்த மாதிரி ஒரு விசாரங்கள் பண்ணா அல்லது ஓரணை சேர்க்கை பண்ணா வருமானு கேட்டா அதான் ஒண்ணும் வராதுங்க. ஆடுக்கெல்லாம் வந்துட்டா இருக்கு, மாட்டுக்கெல்லாம் வந்துட்டா இருக்கு. அது என்ன அதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்டு இருக்குது, ஒருவனுக்கு ஒருத்தியா வச்சுக்கிட்டு இருக்கு, ஒருத்திக்கு ஒருவனா இருக்குது, போங்க அப்படிதான் சொல்லுவோம். இப்படித்தான் சொல்ல முடியும். மனிதன் என்ற முறையில் அந்த காலத்துல பேசுவதாக இருந்தால் அப்படித்தான் சொல்ல முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்றைக்கு இந்த விபச்சாரத்தில தகாத காரியத்தில் பாகிடுங்கிறாங்க அதுல ஈடுபடுகிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்திற்கு ஏற்படாத நோய்கள் இதுவரைக்கும் உலகத்தில் இல்லாத நினைக்கிறாங்க. இது காரணமே இதுதான் சொல்றாங்க பாருங்க. எப்போது நீங்கள் வந்து விபச்சாரம் அதிகமாகி விடுகிறதோ அப்போது முன்னர் வாழ்ந்த சமுதாயம் சந்தித்திராத அந்த சமுதாயத்திற்கு கொடுத்திராத நோய்கள் உங்களை வந்து அணுகும். இப்னு மாஜாங்கிற ஹதீஸ் அற்புதமான ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லம் தல்ஹுரில் ஃபாஹிஷத்து ஃபீ கௌமின் கத்து ஹத்தா யுலனு பிஹா இல்லா ஃபஷாபிஹிம் தாஊன் வல் அவ்ஜாஉ அல்லதி லம் தகுன் மலத் ஃபீ அஸ்லாபிஹிம் அல்லதீன மலவ். எந்த ஒரு சமுதாயம் இந்த தகாத காரியங்களில் ஈடுபட்டா மட்டும் வராதான். அதையும் பாருங்க, ஈடுபட்டு எல்லா காலத்திலையும் தகாத காரியம் நடக்கத்தானே செய்யுது. என்ன புதுசு கண்டுபிடிப்பா? இந்த விபச்சாரம்ங்கிறது புது கண்டுபிடிப்பா? ஓரினை சேர்க்கை புது கண்டுபிடிப்பா? ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தைய லூத் நபி காலத்திலேயே செஞ்சுட்டு இருந்தாங்களே, இது புதுசு ஒண்ணும் கிடையாது. எப்ப வருமா இந்த விபச்சாரம் எப்ப வெளிப்படையாக பகிரங்கமாக நடக்கிறதோ இது எல்லா காலத்திலும் நடக்கும். அப்ப அல்லாஹ்வோட அஸாப் இல்லைங்காது அங்க பாத்துக்கிறோம். அல்லாஹ் வெளிப்படையா வான்னு கூப்பிடுற அளவுக்கு வெளிப்படையாக காரியங்கள் நடக்கும் பொழுது பகிரங்கமாக விபச்சாரங்கள் இந்த காலம் அந்த காலம் தான். யாரும் யாரையும் கூட்டிகிட்டு போனா எந்த சட்டமும் யாரையும் தண்டிக்காது. உலகத்தில் பெரும்பாலான நாடுகள்ல எந்த ஆணும் எந்த பெண்ணோடு எங்க வேண்டாலும் போய் இருக்கலாம், அது எந்த சட்டமும் தடுக்க முடியாது என்ற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் பகிரங்கம். வெளிப்படையாக பகிரங்கமாக நடக்கும் பொழுது விபச்சாரம் நடக்கும் போது மட்டும் சொல்ல கவனிக்கணும். விபச்சாரமும் பெருகி அதை வெளிப்படையாக பகிரங்கமாக ஆமாடா சேத்தன செய்வேன் என்று காட்டும் பொழுது அந்த சமுதாயத்திலே இதுவரை சந்தித்திராத நோய்கள் வரும். இதுவரை மனித குலத்திற்கு ஏற்படாத புது நோய் வருங்கிறாங்க. இன்றைக்கு வந்து எய்ட்ஸ் வந்தவனு ஏன் வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க எத்தனை வருஷம் ஆச்சு? எய்ட்ஸ் வந்து அவன் செத்துக்கிட்டு இருக்கான், கிருமியா இருக்கிறவன் இது இல்ல, என்னத்தினால வருதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு பல வருடங்கள் பல கோடி ரூபாய்களை செலவு பண்ணி அதுக்கு பிறகுதான் கண்டுபிடிச்சான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வரமுந்திய சொன்னாங்க, ஏண்டா எய்ட்ஸ் விலைக்கு வாங்குறீங்க? வரும்டா, நீங்க தப்பான காரியங்களை ஒளிஞ்சு பறிஞ்சு தொலைஞ்சிட்டு போங்க. அப்போ ஆட்சி வந்து இந்த பனிஷ்மெண்ட் இல்லாம போயிடும். எப்ப பகிரங்கமா நடத்துகிறீர்களோ அதுக்கு பனிஷ்மெண்ட் இதுதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? இதை விட ஒரு தெளிவாக சொல்ல முடியும். இது ஒரு சாதாரண ஒருத்தனுக்கு விளங்குற அளவுக்கு இல்லையா? இதுக்கு இந்த ஒண்ணுக்கு மட்டும் ஏன் சொல்றாங்க, வேற தப்புக்கெல்லாம் சொல்லாம?
வேற தப்புக்கெல்லாம் சொல்லாம இதுக்கு தானங்க புது வியாதியா இருக்கு, மற்ற வியாதியெல்லாம் பழசு தானங்க. பல ஹார்ட் அட்டாக் எல்லாம் புதுசா சொன்னா புதுசா கண்டுபிடிக்கலாம், பழசுதான். காரணம் தெரியாம செத்து போயிட்டாங்க அந்த காலத்துல, அவருக்கு தெரியல. அப்பவும் அட்டாக் இருந்துச்சு, அப்பவும் பிரஷர் இருந்துச்சு, அப்பவும் சுகர் இருந்துச்சு. புதுசு இது மட்டும்தான். இந்த HIV தான் புதுசு, இல்லாது புதுசா இறங்கிருக்கு, இது வரைக்கும் இல்லாது, எந்த சமுதாய காலத்திலும் இல்லாது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை சுப்ஹானல்லாஹ், இது மனித வார்த்தை இல்ல. இறைவன் அறிவித்து கொடுத்தால் மாத்திரம்தான் இதை ஒரு மனிதராய் சொல்லி இருக்க முடியும். 1400 வருஷத்துக்கு முந்தி. இன்னைக்கு வேணா நீங்க சொல்லலாம், நானும் சொல்லலாம், யாரும் வேணாலும் சொல்லிட்டு போகலாம். சின்ன பிள்ளைக்கு தெரிய அளவு ஒரு LKG சொல்ற விஷயம் ஆகிவிட்டாங்க. இப்ப இதனால இது வரும், அதனால சேஃப்டியா யூஸ் பண்ணிக்கன்னு சொல்ற அளவுக்கு விளம்பரம் பண்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சொல்ல முடியுமாங்க? அன்றைய சமூகத்துல இதுக்கு இதான் வரும்னு சொல்ல இயலுமா? அப்படியே நடக்குது. விபச்சாரமும் நடந்து பகிரங்கமும் எந்த நாடுகள்ல நடக்கிறதோ சவுதியில இல்ல, இல்ல. எந்த நாட்டுல தப்பே செய்யணும் சொல்ல வரல, வெளிப்படையா செய்யாத நாடுகள் இல்லைங்க, வெளிப்படையா செய்ய அனுமதிச்ச நாட்டுகள் இன்னைக்கு இருக்குது. அப்படி பிரிஞ்சு உலகமே ரெண்டா, உலகமே பிரிஞ்ச சவுதி பரிசுத்தம் சொல்ல வரல. அவனே நம்ம எல்லாரும் மாதிரி யாருக்கு தான் செய்வாங்க. அப்படி ஒளிஞ்சு மறைஞ்சு அப்படி இப்படி செய்யணும் இருப்பான். வெளிப்படையா டிக்ளேர் பண்ணி தப்பு இல்லைன்னு அறிவிச்சுட்டு என்ன சினிமா காட்டுவேன் எல்லாமே அவசியமா செய்யணும் போய் அப்படின்னு சொல்ற அளவுக்கு, அதுக்கு விற்கிறது சிறப்பு விளக்குன்னு போட்டு செய்ய, அது சட்டப்பூர்வமான அனுமதி கொடுத்து செய்யற அளவுக்கு வந்துருச்சுன்னா அப்படி அல்ல 2 கோடு போடுறான், அப்படி பிரிக்கிறான். உனக்கு எய்ட்ஸ், உனக்கு எய்ட்ஸ் இல்ல, 2 பேரும் அல்ல பிரிக்கிறான். அப்படி அவங்க மார்க் பண்றாங்க. உலக அதிசயமா இல்லை, இது ஆச்சரியமா இல்ல. அப்போ இதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னெச்சரிக்கையில நம்ம அந்த மாதிரி தப்புகளுக்கு போயிடக்கூடாது. இது நிச்சயமா இது அல்லாஹ்வுடைய தூதர் தான், மனிதனால சொல்ல முடியாது, இறைவன் அறிவிச்சு கொடுத்தால் தான் சொல்ல முடியும் என்று அந்த நம்பிக்கையை நாம் மேலும் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். இன்னும் அந்த உறுதி நம்பிக்கை அதிகமாக்கி இந்த புனித ரமலான்ல வெற்றி பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன் அறிவிப்புகளை பற்றி இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நாம் அறிந்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன் அறிவிப்புகள் என்பது அவர்கள் காலத்திலே நிறைவேறியவை. அவர்கள் யாருக்கு சொன்னார்களோ நபித்தோழர்களுக்கு அவர்களுக்கு நிறைவேறியவை, அவர்கள் காலத்தை கடந்து இன்று வரை நிறைவேறிக் கொண்டிருப்பவை, இன்னும் நிறைவேறாமல் எஞ்சி இருப்பவை என்று 4 வகைகளாக உங்களுக்கு வகைப்படுத்தி இந்த முன்னறிவிப்புகளை நாம் அறிந்து வருகிறோம். இதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்புகளில அவர்களுடைய தோழர்களுடைய காலமெல்லாம் முடிந்த பிறகு இப்ப நம்ம காலத்தில் நிறைவேறிக் கொண்டிருக்கிற முன்னறிவிப்புகளை தான் கடந்த சில நாட்களாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த தொடரில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுக்கு ரொம்ப விளக்கம் தேவையில்லாத ஒன்று சொன்னார்கள். அது இறுதி காலத்தில் உலக முடிவு நாள் வரக்கூடியதற்கு நெருக்கத்தில் வரும் பொழுது விபச்சாரம் அதிகமாகிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, விபச்சாரம் எல்லா காலத்திலும் இருக்கும், விபச்சாரம் அதிகமாக ஆகிவிடும். எந்த அளவுக்கு அதிகமாக ஆகிவிடும் என்றால், அதிகமாகிவிடும் என்பதை ஒரு அடையாளம் சொல்றாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல விபச்சாரம்ங்கிறது அவங்க ஆளுகையில அடியோடு ஒழிக்கப்பட்டிருந்துச்சு. எந்த காலத்துல சொல்றாங்க நீங்க பார்க்கணும். ஏதோ விபச்சாரம் இப்ப நடந்துகிட்டே இருக்கிறத பார்த்து இப்படி இந்த போக்குல போனா ரொம்ப பயங்கரமா வந்துருமே அப்படி நினைக்கிற காலத்துல அவங்க வாழல. அவங்க காலத்துல மரண தண்டனை விபச்சாரத்துக்கு. அந்த மாதிரி கற்பனைகளை கூட செய்ய இயலாது. பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டாக்கி அந்த சாம்ராஜ்யம் முழுசும் விபச்சாரத்தின் வாடை கூட படாமல் ஒழித்து கட்டினார்கள். எல்லாருக்கும் பயம், ஆணு பெண்ணு எல்லாருக்கும் பயம். அப்படியான ஒரு இதை உண்டாக்கி விட்டுட்டு அவங்க சொல்றாங்க, இப்படியே இருக்காது, உலகம் முடிவு நாள் வரும் பொழுது விபச்சாரம் ரொம்ப அதிகமாகும், அதிகமாகாமல் கியாமத் நாள் வராது என்று சொன்னார்கள். இது புகாரியில 6808, 5577, 80, 81 ஆகிய ஹதீசுகளை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி 5231 பார்க்கலாம், 8516 பார்க்கலாம். இதெல்லாம் பெருமானார் 8000 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விபச்சாரம் அதிகமாகுங்கிறத சொன்னாங்க. பெருகிரும் வெளிப்படையாயிரும். அதுல அது எந்த அளவுக்கு இன்னைக்கு ஆயிருக்கு பாருங்க. அதையே சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி ஆகிவிடும் என்று சொன்னால், பெண்கள் பகிரங்கமாக வீதிகளில் நட்ட நடு வீதியில் நின்று கொண்டு
விபச்சாரத்திற்கு அழைப்பார்கள், விபச்சாரத்தில் ஈடுபடுவார்கள். இதெல்லாம் அந்த காலத்தில் கற்பனை பண்ண முடியாது. விபச்சாரங்கிறது பிசினஸ் ஆகலாம் அந்த காலத்தில் நடக்காது. என்ன நடக்கும்? ஒரு பொம்பளத்தினுடைய உடல் தேவைக்காக வேண்டி புருஷன் சரியில்லைங்கிறதுக்கு, அணிவலை புருஷன் இல்லைங்கிறதுக்காக வேண்டி இன்னொருத்தனோட ஒரு வப்பாட்டியா போய் இருந்து கொள்வாள். அது நடந்திருக்கிறது. இருந்து ரோட்ல இருந்து கொண்டு தொழிலாக செய்ததை கூப்பிடுறதுங்கிறது கற்பனை கூட செய்யலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஸ்தத்தரை பானை நடுவில் நின்று கொண்டு பகிரங்கமாக செய்வார், யாரும் அதை ஆச்சரிக்க மாட்டார்கள். அப்ப அதுல நல்லவன் யார் என்று கேட்டால், ஏப்பா இதை கொஞ்சம் ஒளிச்சு மறைச்சு செய்யக்கூடாதா, இங்கதான் செய்யணுமா என்று கேட்பவன் தான் நமக்கு நல்லவன் இருப்பா. அதாவது அதை கேட்கிறதா நல்லவன். ஏன்டா செய்யறன்னு கேட்க முடியாதா? எந்த அளவுக்கு மனிதர்கள்ட்ட மெண்டலா மாறி போயிருவாங்கன்னு கேட்டா, அது செய்யத்தான் செய்வாங்க, அதெல்லாம தடுக்க முடியும். கொஞ்சம் வீட்டுல போய் செய்யடா, கொஞ்சம் தனியா மறைச்சு லாட்ஜில் ரூம் போட்டு செய்வியா, எங்க வந்துட்டு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்படி பேசுவாங்க. நல்லவன் இவன் தான் நல்லவன். அன்னைக்கு நல்லவன் யாருன்னு கேட்டா இப்படி பேசுறாங்க, இவன் தான் நல்லவனாக இருப்பான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாக்கிம்ல, இது முஸ்ததருக்கு ஹாக்கிம்ல 8516வது ஹதீஸ்ல வருது. சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் ஒருத்தன் சொல்ல முடியும். இப்ப நடக்குது, அது எப்படி அன்னைக்கு தெரியும்? கற்பனை எப்படி சொல்ல முடியும்? போற போக்க வச்சு கற்பனை அனுமானிக்கிற அளவுக்கு அந்த காலம் இருந்துச்சா? ஆச்சரியமா இல்ல? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாம் அல்லாஹ் காட்டி கொடுக்குறான். இந்த உலகத்துல கடைசி தூதர் இவரை உலகம் எல்லாம் நம்பணும், இறை தூதர் நம்பணும்னு சொன்னா அதுக்கு சில தடயங்களை விடணும். அவர் இருந்த காலத்துல பார்த்து நம்பிடுவாங்க, அவர் இல்லாத காலத்திலையும் அவர் இறை தூதர் நம்பணும்னு சொன்னா சில தடயங்கள் அங்க இருக்கணும். அது பாரபட்சம் காட்ட மாட்டேன். அந்த மக்களுக்கு மட்டும் அற்புதத்தை கொடுத்துட்டு நம்ம அம்போன்னு விட்டு நம்ப சொன்னா எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த மக்களுக்கு ரசூலுல்லாஹை நேரம் பார்த்தாங்க, இறை தூதர்னு கன்ஃபார்ம் பண்ணுவதற்கு ஏராளமான வழிமுறைகளை கொடுத்துட்டு நீ கண்ண முடிச்சு நம்புன்னு சொல்லுவானா? அவன் நீதி செலுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் கிஃப்டா என்ன பண்றான்? இது அந்த காட்சிகளை எல்லாம் முன்கூட்டியே சொல்றான். சில விஷயங்கள் ரொம்ப கம்மியான, ரொம்ப ரொம்ப கம்மி நடக்க மட்டுமே சொல்லிட்டு போனாங்க. பல கோடி நிகழ்ச்சிகள்ல 1-2 சில விஷயங்களை சொல்லி கொடுத்து அதுல வார்த்தை அச்சரம் பேசுறாங்களா அந்த மாதிரி நிறைவேறு. சேம் இப்படி நடக்குதுங்க. இன்னைக்கு சேம் இப்படி நடக்குது. இதே மாதிரி நடந்து பேப்பர்ல பாக்குறோம், அழகிகள் கைது, இன்னும் அழகிகள் கைது, இவங்க தோன்றாங்க அழகிகள், அதுக்கு பேரு விபச்சாரிகள் கைதுன்றத அதற்கு தெரிஞ்சுக்கிறாங்க. அவரும் அழகியா விபச்சாரிகள் கைதுன்னு பேப்பர்ல போட மாட்டான், என்ன அழகிகள் கைதுன்னு போடுறான். அப்ப அழகிகள் கைது என்னடா எதுக்குடா கைதுன்னு படிச்சு பார்த்தோம்னு சொன்னா, அந்த பஸ் ஸ்டாண்ட் நின்று கொண்டிருந்ததுக்கு கைது, அங்க நின்று கொண்டிருக்கிறது கைது, கடத்தல் நின்று கூப்பிட்டது கைது, இதான் வருது பேப்பர்ல செய்திகள். அப்ப வெளிப்படையாக பெண்கள் நின்று கொண்டு கூப்பிடுறதுங்கிற அளவுக்கு மாறி போயிடும்னு சொன்னாங்களா? அதை இன்னைக்கு சர்வசாதாரணமா கண்ணு முன்னாடி இப்படி பாக்குறோமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முன்னறிவிப்பு வார்த்தைக்கு வார்த்தை, வரிக்கு வரி நிறைவேறுகிற அதிசயத்தை பார்க்கிறோம். அது மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு முன்னறிவிப்பு, இதுவும் பரவலா உள்ளது, அதுல பெரிய ஆராய்ச்சியெல்லாம் உள்ளது இல்ல. இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அந்த மதுபானத்தை அடியோட ஒழிச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சிக்கு வந்த பிறகு மதுபானம் ஆரம்பத்தில் குடிச்சிட்டு இருந்தாங்க, அதிகமா குடிச்சாங்க. அந்த அதிகமா குடிச்ச அந்த மக்களை திருத்தி என்ன ஒழிச்சு கட்டிட்டு போயிட்டாங்க. அறவே இல்லாத அளவுக்கு விற்க கூடாது, வாங்கக்கூடாது, பிழியக்கூடாது, சாராயம் எடுக்கிறவனுக்கு மரத்தை குத்தகைக்கு விடக்கூடாது என்றெல்லாம் அந்த கல்லு சம்பந்தப்பட்ட போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் தடை செய்தார்கள். ஒவ்வொரு போதைப் பொருளும் ஹராம் என்று அறிவித்தார்கள், அதுக்கு துணை செய்வது ஹராம் என்று அறிவித்தார்கள். இப்படிலாம் ஒழிச்சு கட்டி இப்படி சொன்னாங்க. எதிர்காலத்தில் போதைப் பொருள்கள் அதிகமாகும், அதை அருந்துவது அதிகமாகும், ரொம்ப ஜாஸ்தியா போயிரும் சொன்னாங்க. இன்னைக்கு அப்படி பாக்குறோங்க. அது இல்லாம வாழ்க்கை இல்லைங்க. மேலை நாடுகள்ல எல்லாம், மேலை நாடுகள்ல அது இல்லாம யாரெல்லாம் எப்படி அதிகமா இருக்குன்னு கேட்டா, ஒரு 2 நாட்டு பிரதமர் சந்திச்சுக்கிட்டா கூட அவன் 4 எடுத்து முட்டிக்கிட்டு அடிச்சுட்டு தான் குடிக்கிறான். 2 பிரதமர் நாட்டை ஆளக்கூடியவன் 2 நாட்டினுடைய பிரதமர்கள் சந்திக்கிறானோ, எப்படி சந்திக்கிறான்? அதை குடிச்சா அவளுக்கு அது அவ்வளவு முக்கியமான கௌரவமா போச்சு. பெரிய பெரிய ஆபீசர் அதிகாரிகள் குடிக்கிறான், பெரிய பெரிய மந்திரிகள் குடிக்கிறான், நீதிபதிகள். மேலை நாடுகள் எப்படி ஆச்சுன்னு சொன்னா, எல்லாம் ஒரு வீடு பாக்கி இல்லாம வெவ்வேறு கேடுகள் எத்தனை வெரைட்டின்னு பாருங்களேன். வெறும் கல்லு சாராயம் 2 மட்டும் இந்த உலகத்துல வந்துகிட்டு என்னென்னமோங்கிறான், ஜின்னுங்கிறான், ஒயினுங்கிறான், விஸ்கிங்கிறான், ரம்முங்கிறான், பீருங்கிறான், பிராந்திங்கிறான், என்னென்னமோ பேர்ல எத்தனை பேர்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப இவ்வளவையும் மனிதன் என்ன செய்யறான்? அதிகமா குடிக்க ஆரம்பிச்சிடறான்.
இதை சொல்றாங்க. அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வயக்ஸுர ஷுர்புல் ஹம்ர், போதைப் பொருள்களை அருந்துவது அதிகமாகும். அதிகமாகும் சொன்னாங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தாறுமாறு அதிகமாகணும். தாறுமாறு அதிகமாச்சு. எந்த அளவுக்கு ஆயிடுச்சு? அது அதுக்கு போதைக்கு ஆட்பட்டு சாவறான். அது கிடைக்கல உடனே என்னத்தையே விஷப்பொருளை கலந்து காய்ச்சி குடிச்சாலும் போதை வந்தா சரின்னு வாரத்துக்கு 4 நடக்குது குடிச்சுட்டு சாப்பிடுறது. செத்த பள்ளிகள் எல்லாம் போட்டு விட்டுருவாங்க, நல்லா போதை ஏறும்போல இருக்கு. அதெல்லாம் போட்டு விட்டா என்ன செய்யலாம்? இந்த பான் பராக்குல பள்ளி எல்லாம் போட்டு தான் காய்ச்சி எடுக்கிறாங்களாம். அதுதான் நல்றாங்க. பான் பராக்கு தான் நல்லா கிருண்டு ஏறுறதுக்காக வேண்டி பள்ளி வாழலாம் போடுறாங்க. அது விளங்காத மெல்லக்கூடிய கூட்டமெல்லாம் இருக்குது இன்னைக்கு. அது கோயில மட்டுமல்ல, அது விஷயங்கள் சேர்ந்திருக்குது. அப்ப அந்த மாதிரி எல்லாம் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இந்த போதைப் பொருள் அதிகமாகும் சொன்னாங்க பாருங்க. இதெல்லாம் அந்த காலத்துல அனுமானிச்சுலாம் சொல்ல முடியாது. அந்த காலத்துல இப்படிலாம் கிடையாது. ஒழிச்சு சுத்தமா தொடச்சி எரிஞ்சது. இது என்னடான்னா, ஒரு வீடு பாக்கி இல்லாம, ஒரு மனுஷன் பாக்கி இல்லாம, பொம்பளை பாக்கி இல்லாம, ஆம்பளை பாக்கி இல்லாம, சின்ன குழந்தைகள் வரைக்கும் குடிக்கிறோம். அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு? அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு முன்னறிவிப்புகள், விளக்கம் தேவைப்படாமல் புரிந்து கொள்ளக்கூடிய முன்னறிவிப்புகள். அது மாதிரி சொல்லலாம். விளக்கம் தேவையில்லாமல் சொன்னோட புரிந்து கொள்ளக்கூடிய முன்னறிவிப்புகள் இன்னொன்னு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த மாதிரி இப்ப உள்ள நவீன நெசவுகளோ, நவீன நூல் வகைகளோ, நவீனமான துணிகளோ அந்த காலத்துல கிடையாது. உங்களுக்கு தெரியும். என்ன மிஞ்சி போனா கைனால நூல் நூற்பாங்க. அந்த நூலை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்களா என்ன செய்வாங்க? ஒரு துணியாக செய்வாங்க. அதை அப்படி போத்திக்கிடுவாங்க. அதான் அவங்களுக்கு உரிய ஒரு ஆடை. அதுக்கு மேல ஒரு ஆடை கிடையாது. அதான் உயர்ந்த ஆடை. இப்போ நம்ம எந்த அளவுக்கு முன்னேறிக்கிறோம்னா, நீங்க அந்த மைசூர் மகாராஜா அரண்மனை இருக்குல்ல, அங்க போய் அன்னைக்கு நாங்க பார்க்க போயிருந்தோம். அரண்மனை ராஜா போட்டது அது நாய் கூட போடாது. அந்த காலத்து நல்லது. அந்த காலத்துக்கு உயர்ந்த ட்ரெஸ்ஸா இருந்திருக்குது. மைசூர் மகாராஜா அந்த அரண்மனையை பார்த்தா இன்னைக்கு எவனால அந்த மாதிரி வாங்கவும் முடியாது. அவ்வளவு பிரம்மாண்டம், அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான அரண்மனையில அவர் போட்ட சட்டைன்னு சொல்லி எல்லாம் தொங்க விட்டுருக்காங்க. அந்த துணியுடைய குவாலிட்டியும் தரத்தையும் பார்த்தோம்னா இதையே அணிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிற அளவுக்கு இருந்துச்சு. இப்பவே 100 வருஷம் 200 வருஷம் முந்தி இப்படி சொன்னா 1000 வருஷத்துக்கு எதை போட்டுப்பான்? சாக்கை தான் போத்திட்டு இருப்பான். சாக்கு தான் அவன்கிட்ட உள்ள நல்ல ஆடை வழங்குதா? அந்த மாதிரிதான் ஆடைகள் செய்ய முடியும். அந்த அந்த அன்னைக்கு உள்ள மெட்டீரியலை வச்சுக்கொண்டு அப்படிதான் செய்ய முடியும். இப்ப என்ன நிலைமை? ஆடைன்னு நெய்யறான், அது கண்ணாடியில செஞ்ச அளவுக்கு மென்மையாக்கிறான்ல. துணி நூல் தான் அது ஒண்ணு கண்ணாடி கிடையாது, நூல் தான். ஆனால் எப்படிப்பட்ட நூல்னு கேட்டா, இப்படி போட்டா உள்ள தெரியும். அது அணிந்து கொண்டீர்கள், ஆனால் அது அணிந்தும் அணியாத மாதிரி செய்ய உள்ள எடுத்து காட்டும். அப்படி கண்டுபிடிச்சானா இல்லையா? அப்படி விற்கிறா இல்லையா? அதை வாங்கி அணிகிறாங்களா இல்லையா? இதை 1400 வருஷம் சொல்ல முடியுமா? இது அப்படியே சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ் சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்ல 3971 ஹதீஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அதாவது உலகம் அழிகிறதுக்கு முன்னாடி நிசாவுன் காசியாத்துன் ஆரியாத்துன், பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், நிர்வாணமாக இருப்பார்கள். ஆடை அணிந்து நிர்வாணமாக இருப்பார். ஆடை அணிஞ்சு அப்படி நிர்வாணமா இருக்க முடியும்? அதாவது ஆடை அணிஞ்சு நிர்வாணங்கிறது இதாங்க. ஆடை அணியாட்டிதான் நிர்வாணம். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எந்த அளவுக்கு நீங்க டெவலப் ஆவீங்கன்னு கேட்டா, அப்படி ஒரு கண்ணாடி இழை மாதிரி தயாரிப்பீங்க. அது ஆம்பளை கூட அணிய. நீங்க ஆம்பளை அணிகிறீங்க, யாருக்காச்சும் பணியம் தெரியுதா? நீங்க போட்டுக்கிற சட்டைக்கு தாண்டி ஆம்பளைக்கு பணியம் தெரியுதா? இது பொம்பளை அணிவார் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அது ஆம்பளை அணிவார் சொல்ல காணா. ஆம்பளை அணிந்து நிர்வாணமா இருப்பான்னு சொல்ல காணா. அதை 2 மெசேஜ் கொடுக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முன்னறிவிப்பு அதான். முன்னறிவிப்புன்னா அப்படி நிறைவேறணும், 100% நிறைவேறணும். அப்ப அந்த துணி இன்னைக்கு இருக்கத்தான் செய்யுது. ஆம்பளைக்கு அதுல சட்டையே கிடையாது. அந்த கண்ணாடியில போட்டா ஒரு ஆம்பளை போட மாட்டான். ஆம்பளைக்கு அந்த மாதிரி துணியில சட்டை கிடையாதுங்க. அந்த மாதிரி துணியில வேட்டி கிடையாது. அந்த மாதிரி துணியில வேட்டி கொடுத்துட்டு போயிடலாம். நீங்க பொம்பளை உடுத்துறாங்க, பொம்பளை உடுத்துறாங்க. யாருக்கு அதிக வெக்கம் இருக்கணுமோ அவனுக்கு உடுத்துறா. இது ஒரு பெரிய ஆச்சரியமானது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பார்க்கறாங்கன்னு கேட்டா, அவங்க காலத்துல பெண்களுக்கு வெக்க உணர்வு கூட ஆண்களை விட. அவங்க காலத்துல, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்துச்சுலங்க. நம்ம தாத்தா பாட்டி காலத்துல ஆம்பளை விட பொம்பளைக்கு வெக்க உணர்வு கூட இல்லையா? இப்ப குறைஞ்சு போச்சுல. அவன் வெக்க உணர்வு ஜாஸ்தியா இருக்கிற காட்சியை பாக்குறாங்க. அப்ப இந்த கண்ணாடி மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்தா கூட ஆம்பளை உடுத்தினாலும் உடுத்துவானது இல்ல, பொம்பளை உடுத்த மாட்டாங்க அன்னைக்கு சொல்லியிருக்க முடியும். அன்றைக்கு இருந்த நிலையில இருந்து பேசுவதாக இருந்தால், எப்படி பொம்பளை எப்படி இதை உடுத்துவா? முழுசா மறைச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிற அளவுக்கு வைக்கப்படக்கூடிய பொம்பளைக்கு இதை உடுத்துவாங்களா?
அப்படித்தான் மனிதராக இருந்தா, நீங்களா இருந்தா, நானாக இருந்தா, அந்த காலத்தில் இருந்திருந்தால் அதைத்தான் சொல்லி இருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ற, ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க. ஆம்பளைக்கு இருக்கிற வெக்கம் கூட பொம்பளைக்கு இருக்காதுங்கிறாங்க. என்னங்க இது, இன்னைக்கு கண்ணால பாக்குறீங்கள, சினிமாக்கள்ல பாக்குறீங்க, ஒரு ஆம்பளை வந்து சட்டையும் பேண்டும் போட்டு ஆடுறான், பொம்பளை வந்து சட்டையும் பிரேசரையும் போட்டு ஆடுறான். வெக்கம் குறைஞ்சு போச்சா? ஆம்பளைக்கு விட பொம்பளைக்கு குறைஞ்சு வச்சுருங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பாக்குறாங்கன்னு கேட்டா, பொம்பளையில வந்து வெக்கம் கெட்டு போயிருவாங்க, அப்படி ஒரு காலம் உண்டாகுங்கிறதை பாக்குறாங்க. இந்த டெவலப்மெண்டே பாக்குறாங்க. இந்த டெவலப்மெண்ட், இந்த சாக்கே இருந்துட்டு இருக்காரு காலம் எல்லாம், இந்த சாக்கு இன்னும் மாறி டெவலப் முன்னேறி முன்னேறி மெல்லிசா ஆகி எந்த அளவுக்கு ஆயிரும் கேட்டா, உள்ளது வெளியே தெரிகிற அளவுக்கு அவ்வளவு மெல்லிசாக ஆகிவிடும். ஒரு தீப்பெட்டிக்குள்ள மடிச்சு வைக்கலாம். இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப ஒரு சேலைய கட்சி பேசல, ஒரு சேலைய தீப்பெட்டிக்குள்ள மடிச்சு வைக்கலாமா? அது எப்படி இருக்கு? இப்ப தீப்பெட்டிக்குள்ள மடிச்சு வைக்கிற சேலை எதையெல்லாம் காட்டும். அப்ப அது வருமா? அது வந்துச்சுன்னா அதுதான் கொடுத்துவாங்க. அது பஜாருக்கு வந்துச்சுன்னா கொடுத்த மாட்டாங்களா? இதை கொடுத்துருவாங்க. அதான் காசியாத்தும் ஆரியாத்தும் அணிந்தும் ஆடை அணிந்து நிர்வாணமாக இருப்பது. அது ஆடை அணிந்து பெண்கள் நிர்வாணமாக இருப்பார்கள். அற்புதமா நிறைய பேர் பாத்தீங்களா? அப்ப நம்ம இதுல என்ன வழங்குறோம்? இதெல்லாம் யுக முடிவு நாள் அடையாளம் மட்டும் வழங்கக்கூடாது, நம்பிக்கை அதிகமாக்கணும். நபி ஸல்லல்லாஹு நிச்சயமா அந்த மார்க்கம் இருக்குது, அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் தாங்க, இது உண்மையான மார்க்கம் தான், அந்த அல்லாஹ் திரும்ப எழுப்புவான், மறுமை எல்லாம் உண்மை. இது உண்மை என்று சொன்னா 14 நூற்றாண்டுக்கு பிந்தி உள்ள செய்தி அன்னைக்கு சொல்ல முடியுதுன்னு சொன்னால் உண்மைதான். நிச்சயமாக ஆகிரத்திற்கு மறுமை இருக்கு, சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, விசாரணை இருக்குது. அதுக்கு பயந்து நம்ம வாழ்க்கையை சீராக்கிக்கணும், அதுக்கு பயந்து நம்ம வாழ்க்கையை செப்பனிட்டு இருக்கணும் என்பதற்காக அது அதிகமாக இந்த முன்னறிவிப்புகள் கதை கேட்கறதுக்கு அல்ல. இது இந்த முன்னறிவிப்புகளை கேட்டு நம்ம வாழ்க்கை அப்படி சேஞ்ச் ஆகணும், இந்த நம்பிக்கை அதிகமான சேஞ்ச் ஆகணும். இல்லைங்க, சொல்ல வச்சிருக்காங்க, நான் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், குர்ஆன்ல என்ன செய்யறேன், இப்படி செய்யற அளவுக்கு நீங்க வரலன்னு கேட்ட வேலை இல்லை. இது நம்பிக்கை அதிகமாக்கணும், அதிகமாக்குற அளவுக்கு இருக்குது. ஒரு அறிவு உள்ளவனாக இருந்தால் அவனுக்கு அதிகமாக்கும். இந்த மாதிரி முன்னறிவிப்பு பார்த்தா கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வர்றாங்க. நீங்க என்னமோ பிரியாத பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி முன்னறிவிப்புகளை ஆராய்ச்சி பண்ணித்தான் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. நீ பாக்குறோம், கடல் கொந்தளிக்குது, கடல்னால நிலப்பரப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிட்டு வருது. கண்ணுமாதிரி பாக்குறீங்கல்ல, நிலப்பரப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுருங்குது. ஒருத்தன் குர்ஆனை பாதி படிக்கிறான், குர்ஆன் அப்படி இருக்கு, இன்னானஹனு நன்குசுல் அர்ல மின் அத்ராஃபிஹா நன்குசுஹா மின் அத்ராஃபிஹா, நிலப்பரப்புகளை அதன் ஓரத்திலிருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வருகிறோம். இந்த வசனத்தை படிச்சுட்டு அவன் அந்த பூகோள ஆராய்ச்சிக்காரன், என்னடா இது, கடல் கொண்டுகிட்டு வருது, பூமி கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கிட்டு வருது, இதெல்லாம் சொல்ல, அது 1400 வருஷத்துக்கு முன்னே இப்படிலாம் நிலம் வந்து கடல் கொண்டு வரும், பூமிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கு, நிலம் வந்து கடல் வரைக்கும் சொல்லல. எப்படி அவர் சொன்னார்? அவர் தான் அல்லாஹ்வுடைய வாதம் இருந்தாரு. குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தையா இருந்தாலும் அது முகமது சொன்னார், அல்லாஹ் சொன்னார் வந்து. இப்ப எப்படி இந்த முகமதுக்கு சொல்ல முடிஞ்சு? இது கண்டிப்பா அல்ல, அப்படி ஆராயறாங்க அவங்க எல்லாம். நம்ம என்ன பண்ற, பொசிஷத்தை வச்சுக்கிட்டு கடல்களுக்கு வந்துட்டுக்கிறோம். அவர்கள் எல்லாம் மேலை நாட்டவர்கள் எல்லாம் அப்படி பார்க்கறாங்க. 2 கடல்களுக்கு மத்தியில திரை இருக்குன்னு ஆயத்தை பார்த்து சாத்து வரான் ஒருத்தன். கடல்களுக்கு மத்தியில திரை இருக்கிறது தெரியாது, ஆராய்ச்சி பண்றான், 2 தனியாக டெஸ்ட் பண்றான், இது பண்றான், வித்தியாசமா இருக்குது. இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான். இது மனுஷன் சொல்ல முடியாது. 1400 வருஷத்துக்கு முன்னே 2 கடலுக்கு மத்தியில் தண்ணி சேராதுன்னு யாரும் சொல்லணும். இப்படி எல்லாம் இந்த முன்னறிவிப்புகளை குர்ஆனை பார்த்துட்டு கூட்டம் கூட்டமா வந்துகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்க. இது மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி நிறைவேற இந்த முன்னறிவிப்புகளை பார்த்து நம்ம என்ன செய்யறோம்? பழைய மாதிரி அப்படியே இருக்கணும். நேற்று எப்படி இருந்தோம் அப்படி இருந்தா நல்லா இல்லை. நம்பிக்கை அதிகமாகணும், நம்முடைய வாழ்க்கையை மாத்திக்கிறோம், இன்னும் சீரமைச்சிக்கிறணும். அல்ல அது மாதிரி நடக்கக்கூடியவர்களாக நம்ம அனைவரும் எனக்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகள்ல இன்னொரு முன்னறிவிப்பு மேலோட்டமா பார்த்தா அது வந்து ஒரு முன்னறிவிப்பு மாதிரியே தெரியாது. கொஞ்சம் ஆழமா பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், இந்த காலம் அப்படியே அல்லாஹ் கண்டு முன்னாடி காட்டியிருக்கிறான். இந்த நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அப்படியே தூக்கி அல்லாஹ் காட்டி இருந்தா தான் சொல்ல முடியும். அந்த காலத்துல சொல்லவே முடியாது. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, உங்களுக்கு தெரியும், அந்த புகாரில வரக்கூடிய 50வது ஹதீஸ், இன்னும் ஏராளமான நூல்கள்ல இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல வந்து பல கேள்விகள் கேட்பாங்க. ஈமான்டா என்ன,
இஸ்லாம் தான் என்னன்னு கேள்விகள் கேட்பாங்க. அப்ப கியாமத்து நாள் என்னன்னு கேட்பாங்க, அவர் தெரியாதுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் அவங்க கேட்பாங்க, கியாமத்து நாள் தெரியாட்டி போயிட்டு போகுது, அதனுடைய அடையாளங்கள் இருந்தா சொல்லுங்களேன், அஹ்பிர்னி அன் அஷ்ராத்திஹா, அதனுடைய அடையாளங்களை சொல்லுங்களேன்னு கேட்பாங்க. உலகம் முடிகிறதுக்கு முன்னாடி என்ன ஏற்படும், கடைசி காலத்தில் என்ன ஏற்படும் கேட்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நிறைய அடையாளங்கள் சொல்லுவாங்க. அதுல ஒரு அடையாளம், இதா வலதத்தில் அமத்து ரப்பத்தஹா, ஒரு அடிமை பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாள். ஒரு அடிமை பெண்ணு யாரை பெற்றெடுப்பாள்? எஜமானியை பெற்றெடுப்பாள். அடிமை பெண் எஜமானியை பெற்றெடுப்பாள். என்ன அர்த்தம்? இது இந்த காலத்துல பார்த்தோம்னா சாத்தியமே இல்லைன்றீங்க, அடிமை ஒழிச்சாச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் கூட அடிமை தலையை ஒழிப்பதற்குரிய எல்லா முஸ்லிம்களும் அவங்களே செஞ்சுட்டு போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அடிமைகள் எண்ணிக்கை அப்படியே அடிமைங்கிறத உலகத்துல இல்லாம ஆக்குறதுக்கு என்னென்ன செட்டிங் பண்ணணும் அவ்வளவு பண்ணாங்க. எந்த அளவுக்கு பண்ணாங்க? ஒரு தப்பு செஞ்சா முதல்ல அடிமை விடுதலை செய்யி, மார்க்கத்துல குர்ஆன்ல இருக்கு, ஃபக்கூ ரகபத்தின், ஒரு அடிமை விடுதலை செய்யணும். சத்தியம் பண்ணிட்டு முடிச்சிருவான், அடிமையை விடுதலை செய். பொண்டவர்களை சேர மாட்டேன்னு சத்தியம் பண்ணிடுவான், மர சேரன ஒரு அடிமையை விடுதலை செய். இப்படியே சொல்லி 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 அந்த தப்பு செஞ்ச ஒரு உணர்வுல விடுதலை செஞ்சிருவான், அடிமை வச்சுக்கிறவன். இப்படி செஞ்சு 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 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அடிமைகளின் எண்ணிக்கை குறைந்து விட்டது. போர்க்களங்கள்ல அடிமைகள் கைதியா பிடிக்கப்பட்டவங்க அடிமை வைப்பாங்க. இப்ப கைதிகள் பரிவர்த்தனைக்கு அக்ரிமெண்ட் ஆகிடுச்சு உலக நாடுகளுக்கு மத்தியில. ஒரு நாட்டுல கைதியா பிடிச்சவனது அடிமையா சண்டைகள்லாம் வைக்க முடியாது, ஜெயில தான் வைக்க முடியும். அப்புறமா சுமூகமான நிலைமை ஏற்பட்டவனா உன் கைதி நீ விடு, என் கைதி நான் விடுறேன், சமரசம் ஆகிக்கிறோம். அது வரைக்கும் ஜெயில தான் வச்சிருப்பாங்க தவிர அடிமை தலைங்கிறது உண்டாகிறதுக்கு வாசல் அடைபட்டு போச்சு. இன்னைக்கு உலகத்துல எங்கேயும் அடிமை ஆணும் கிடையாது, அடிமை பெண்ணும் கிடையாது. ஆம்பளை கொண்டு சந்தை வைத்து ஆடு மாதிரி 100 ரூபாய் 1000 ரூபாய் விற்காது. ஒரு பொம்பளை கொத்தடிமைன்னு சொல்லுவாங்க, ஃபார்மாலிட்டி, அது அடிமையெல்லாம் கிடையாது. கொத்தடிமைங்கிறது காசு விற்கிறது, கலப்பணமா வச்சுக்கிறது. அது மாதிரி பான்பரா கடையில தெரியாம வைக்கிற மாதிரி அது வேணா நடக்குது தவிர என்ன இல்ல, அடிமை யாரும் கிடையாது. அப்ப அது என்ன அடிமை எஜமானி? அடிமை இல்ல உலகத்துல நீ அடிமை எஜமானி பெறுறது, அடிமை எஜமானி அடிமை இல்லாம போச்சுருங்க. அப்படி பார்க்கும் பொழுது இது என்ன இதெல்லாம் நடக்கிற காரியமா? அடிமை உலகம் இனி ஒரு காலத்துல வராது. அடிமை என்ன வழங்கணும்னு கேட்டா, அடிமைண்டு ஒண்ணு வம்சம் இருந்தா தானே அப்புறம் எஜமானியை பெற்றெடுக்கிறது வரும். இனி கியாமத் வரைக்கும் அடிமை வராது. ஏன்னா போர்ல இப்படிதான் முடிவு பண்ணியாச்சு உலகமெல்லாம் சேர்ந்து. போர்ல கைதிகளை என்ன செய்யறது இல்ல, பங்கு வச்சு கொடுத்துருவாங்க. அந்த காலத்துல யுத்தம் நடந்துச்சுன்னு சொன்னா கைதியை பிடிக்கிறாங்கன்னு வைங்க, ஆளுக்கு 2 பேரும் பங்கு வச்சு கொடுத்துருவாங்க. அவர் 6 மாறு சொத்தா வச்சுக்கிடுவாரு. ஏன்னா அரசாங்கத்துல சோறு போடுறது அவரு தலையில சாட்டி விட்டுறது, அவர் வேலை வாங்கிட்டு சோறு கொடுப்பாரு. ஒரு முறை கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னா ஆடை வைக்கிற மாதிரி மாட்டை வைக்கிற மாதிரி நாங்கள் விற்பாரு. இது இன்னைக்கு நடக்குமா? எந்த காலத்துல நடக்காது. எவ்வளவு பெரிய மோசமான கவர்மெண்ட் போர் செஞ்சாலும் சரி அடிமைகள் உருவாவதற்கு இனிமே கிடையாது. அந்த லிங்கன் ஆபிரகாம் லிங்கன் வந்த பிறகு இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் ஏற்படுத்தி அடிமை ஏற்பாடாக எல்லா ஏற்பாடுகளையும் உலகம் ஒத்துக்கிடுச்சு. இனிமே கிடையாது அடிமை. அப்ப என்ன ரசூலுல்லாஹ் போய் சொல்லிட்டாங்களா? அடிமை எஜமானியை பெறுவார்னு சொன்னாங்களா? என்ன எப்படி அது என்று பாத்தீங்கன்னா என்ன தெரியுமா? உலகத்துல இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், தாய்மார்களை ஆம்பளை பிள்ளைங்க கவனிக்கிறது இல்லை. தாய்மார்களை பெற்ற தாய ஆம்பளை கவனிக்கிறது கிடையாது. ஆம்பளை அவன் ஜாலியா என்ன செய்யறான், அவன் பொண்டாட்டியோட தனி கொடுத்து போயிடுறான். பெரும்பாலான தாய்மார்கள் முதியோர் இல்லத்தில் சேர்க்கப்பட்டுறாங்க அல்லது அனாதைகளா விடப்பட்டுறாங்க. ஆம்பளை பிள்ளைங்களை பெற்றதுனால எந்த புண்ணியமும் இல்லை. இப்ப பொம்பளை பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, தாய் மேல பாசம் இருக்குது. பொம்பளை பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் தாய் மேல பாசம் இருக்குது. ஒரு பொம்பளை நினைச்சா தாயை கூட வச்சுக்கிற முடியும். இன்னைக்கு உள்ள யுகத்துல ஒரு ஆண்மை நினைச்சா வச்சுக்கிறதா, நீ கடைக்கு போயிருவோம் பொண்டாட்டி விரட்டி விட்டுருவா. நீ ஆசைப்பட்டு கொண்டு அம்மாவை கொண்டாந்து வீட்டுல வச்சாலும் உன் பொண்டாட்டி விரட்டி விட நினைச்சான்னு சொன்னா அவளோட தான் அதிகமான நேரம் அவங்க அம்மா இருக்கணும். நடக்கவே நடக்காது. ஒரு பொம்பளை நினைச்சான்னு சொன்னா அவன் அம்மாவை கொண்டாந்து வச்சுக்கிறான். இவன் வெளியே போயிடுவான், இவன் கூட வச்சுக்கலாம், எந்த ஒரு துன்புறுத்தலும் இல்லாம வச்சுக்கலாம். அது இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப பெரும்பாலான குடும்பங்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டா, மருமகள் மாமியார மதிக்கிறது இல்ல, அவங்கள கவனிக்கிறது இல்ல. அவன் நச்சரிச்சு அம்மா வரைக்கும் விட்டு போடுறாங்க. அம்மா வரைக்கும் விட முடியலன்னா 2 பேரும் பெட்டி தீட்டு கிளம்பி தனி கொடுத்து கிளம்பி விடுவோம். இது அம்மா அம்போன்னு விடப்பட்ட காட்சி பார்க்கணும். இதுல என்ன ஏற்படும்? கடைசியா பொம்பளை பிள்ளைகள் இறக்கப்பட்டு
என்ன புருஷன் கைக்குள்ள போட முடியுமா? போட்டுக்கிட்டு அம்மா கொண்டாந்து வீட்டுல கொண்டா வச்சுக்கிது. இப்ப வீட்டுக்கு எஜமானி யாரு? வீட்டுக்கு எஜமானி யாருன்னு கேட்டேன். இந்த வீட்டுல வந்து எஜமானி ஆகிறாங்க. இந்த அம்மா யாரு? எஜமானி பெற்றிருக்கிறவ. இந்த அம்மாக்கார என்ன இருக்கிறாங்கன்னா பொம்புளைய தயவோட வாழ்றாங்கிறது ஒரு அழகா சொல்றாங்க ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு பொம்புளையும் பொம்புளை தயவுல மகள் தயவுல தான் வாழ முடியும், வாழ்வாங்களே தவிர மகன் கவனிக்கமா இதை வந்து இப்படித்தான் சொல்ல முடியும். அந்த காலத்துல இதுக்கு மேல சொல்ல இயலாது. இதுக்கு பொருள் இருக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த பொம்புளை பெத்தார மகளை பெறல எஜமானியை பெற்றிருக்க நாளைக்கு தான் எஜமானியா போறா. இந்த மகளை பெற்றால மகளை பெறலமா எஜமானியை பெற்றிருக்கிறா. அவ பருவம் அடைஞ்சு இன்னொருத்த வீட்டுக்கு போய் வாழ்க்கப்பட்ட பிறகு இவன் ஆம்பளை பிள்ளைங்க அம்போன்னு விட்ட பிறகு கூட்டி கொண்டே வச்சு சோறு போடுவான். எஜமானி சோறு போட அம்மா காய் வாங்கிட்டீங்களா? அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது. அங்க புருஷன் அவர் சொத்து உரிமை இருக்கலாம். இது யார் வீட்டு சொத்தோ பொண்டாட்டி மகளுக்கு வேணா புருஷன் சொத்து உரிமை இருக்கலாம். அவருக்கு உரிமையாளி அவ இருக்கிறா, அம்மா காய் அம்போன்னு இருக்கிறா, கவனிக்கப்படுறவளா இருக்கிறா. அப்ப இவர் யாரை பெற்கிறாங்க? ஒவ்வொரு பொம்பளையும் இன்னைக்கு ஒவ்வொரு பொம்பளையும் பெறக்கூடிய பொம்பளை பிள்ளைங்க எஜமானி தான். உங்கதான் நாளைக்கு எஜமானி அவருக்கு போறாங்க. இந்த இது எவ்வளவு அற்புதமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்துல என்ன இது இன்னும் அதிகமாகல, இன்னும் கொஞ்ச நாள்ல இது அதிகமாகும். ஆண் குழந்தைகள் வந்து தாய்மார்களை கவனிக்கவே மாட்டாங்க. எல்லாம் சுயநலமிக்க உலகமாகி விட்டது. நம்ம குடும்பம் நம்ம மனைவி மக்கள்ங்கிற லெவலுக்குள்ளேயே வட்டத்தை சின்னதாகிட்டு வர்றான் மனுஷன். தாய் இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் மாறிவிட்டு போச்சு. பக்கத்து வீட்டுல உள்ளவனை பத்தி விசாரிக்க மாட்டான். பக்கத்து வீட்டுல செத்து கிடந்தா கூட அடுத்த வீட்டுல உள்ள கேட்கும். ஒரு போர்ஷன்ல இருக்கிறாங்க மேலே இறங்கி மேல செத்து போனா கீழே உள்ள வந்து ஏன் விசாரிக்க மாட்டான். அப்படியாக அந்நியப்பட்ட அவன் மனைவி அவன் மக்கள் இதான் அவனுடைய உலகம் சுருங்கி போய்விட்ட ஒரு உலகத்துல பெண்கள் மட்டும்தான் தாயை கவனிக்கிற புருஷனை சரி கேட்டு தாயை கவனிப்பாங்க. அதை நோக்கி இன்னைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. அதனுடைய அறிகுறிகள் பல ஊர்களையும் பல பகுதிகளிலையும் தெரிய ஆரம்பிச்சிருது. இந்த நவீன யுகத்துல வந்து அந்த மாதிரியான ஒரு போக்கு நோக்கி உலகம் போகும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே படிக்கிறாங்க. அதாவது பெண்கள் வந்து தங்களுடைய எஜமானர்களை பெற்றெடுப்பார்கள், எஜமாட்டிகளை தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பார்கள் சொன்னது அப்படியே படிக்குது. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுக்கு விளக்கம் தேவை கிடையாது, சொன்னவங்க வழங்கக்கூடியது. அதாவது ஒருவன் வந்து ஒரு தலைவனாக வருவதாக இருந்தால் அந்த காலத்துல எல்லாம் அதுக்கு மன்னர் ஆட்சி முறை தான் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அதை வந்து ஒழிச்சு கட்டிட்டு மக்கள்கிட்ட இருந்து ஒரு ஆட்சி தலைவராக மாறினாங்க. அப்ப உலகம் பூரா என்ன இருந்துச்சு? ஈரான்ல என்ன இருந்துச்சு? பாரசீகத்துல என்ன இருந்துச்சு? யமன்ல என்ன இருந்துச்சு? உலகம் முழுவதும் அத்தா அவன் மகன் மகன் இப்படி பரம்பரையா மன்னர்கள் ஆட்சிக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. மன்னர்களாக தான் வர முடியும். அந்த பாரம்பரியம் இருக்கணும். உங்களை மாதிரி என்னை மாதிரி யாரும் ஆட்சிக்கு வர இயலாது. இதான் அந்த காலத்துல ஒரு முறை. பெருமானார் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர்கள், காலுக்கு செருப்பு போடாதவர்கள், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் காலுக்கு செருப்பு போடாதவன் எல்லாம் தலைவர்களாக உருவாவார்கள். அந்த காலத்துல வரவே முடியாது. நீங்க இது இன்னைக்கு நீங்க சொல்லலாம், உங்களுக்கு இது வந்து ஆச்சரியமா தெரியாது. இந்த காலத்து உட்காந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இப்படிலாம் வர முடியும். ஜனநாயக தேர்தலாம் கிடையாது அந்த காலத்துல. அந்த காலத்துல எல்லாம் ஆடு மேய்க்கிறவன் ஆடுதான் மேய்க்கணும், வழங்குதா? பார்பர் ஷாப் வச்சுக்கிறவன் பார்பர் ஷாப் தான் வைக்கணும், கோழி அறுக்கிறவன் கோழி தான் அறுக்கணும், அவன் குளத்தமில்ல அவன் பார்க்கணும். அதை தாண்டிலாம் வர இயலாது. தலைவரா வர்றாது அது அந்த மன்னர் குடும்பத்துல பிறக்கணும். பட்டத்தில் இன்னைக்கு எத்தனை நாடுகள்ல மன்னராட்சி இருக்குது? எவ்வளவு நாடுகள்ல சவுதி அரேபியாவில் இருக்கு, நேபாளத்தில் இருக்குது. நீங்க யாருன்னா ஆயிட முடியுமா? அந்த மன்னர் பரம்பரை உள்ளவர்கள் ஆட்சிக்கு வர முடியும். இப்படி எவ்வளவோ நாடுகள் உலகம் முழுவதும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப ஆடு மேய்க்கிறவங்க எல்லாம் வர இயலாது. இன்னைக்கு பாக்குறோம், ஒரு சிங்கிள் டீ வாங்கி ஆளுக்கு பாதி குடிச்ச ஆளுகள்லாம் நாட்டுக்கு தலைவராக வந்தாங்களா இல்லையா? வந்தாங்களா இல்லையா? வந்ததை பார்த்தோமா இல்லையா? சினிமாவில் வாய்ப்பே கிடைக்காம சுத்திக்கிட்டு இருந்த ஆளுகள்லாம் தலைவராக வந்தாங்களா இல்லையா? பார்த்தோமா இல்லையா? அப்ப வந்து இந்த மாதிரி அடித்தட்டில் இருந்தவர்களும் வருவார்கள் என்று சொன்னா இந்த ஆட்சி ஒரு செட்டப்பே மாறும் அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்? இது எப்படி வரும்னு கேட்டா, இந்த முறை ஆட்சி முறையே மாறுங்கிறது ஒரு அழகா சொல்றாங்க. ஆடு மேய்க்கிறவன் தலைவனா வராது, ஆட்சி முறை மாறணும்ல. அவர் என்ன மன்னர் மகனாப்ப? மன்னர் மகனா இருந்தா ஆட்சிக்கு வரையாரு, அரசருக்கு தம்பியா இருந்தது ஆட்சிக்கு வரையாரு. அப்ப ஆடு மேய்க்கிறவனும் செருப்பு போடாதவன் ஆட்சிக்கு வருவான்னு சொன்னா அந்த மாதிரி செட்டப் தேர்தல், ஜனநாயகம், ஓட்டு அந்த முறையில் மாறி போயிடும். தலைவர்கள் தேர்ந்தெடுக்கிற மெத்தேடு மாறின உடனே
அவன் வந்து உட்கார ஆரம்பிச்சிருவான் சீட்ல. அது நடக்கும். நடக்குதா? கண் முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. உலகம் முழுசு நடக்குதா? முக்கால்வாசி நாடுகள்ல இந்த கூத்து தான். ஆடு மேய்க்கிறவன் தான். முக்கால்வாசி நாடுகள்ல ஆடு மேய்க்கிறவன் செருப்பு போடாதவன் தான் மேல வந்து உட்கார்ந்து இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு காட்சியை நம்ம என்ன செய்யறோம்? நம்ம கண்ணு முன்னாடி இன்னைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணது பார்த்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் சொல்லல அவங்க. அதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த கேள்வியிலேயே சொன்னதெல்லாம் படிச்சிருக்கீங்க. இப்படி ஒண்ணு கூட படிக்கும். சொன்னது எல்லாம் எதை சொன்னாலும் பலிக்குது. இன்னும் சொன்னாங்க, ரொம்ப அடித்தட்டில் இருந்தவர்கள் உயரமான கட்டிடங்களை கட்டுவார்கள். அப்ப என்ன 210 மாடி கட்டுறதுக்கெல்லாம் காங்கிரீட்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருந்தானா? அந்த காலத்துல குடிசையில தான் வாழணுங்கிறதுல இன்னும் உயர்ந்த கட்டையாளர் என்னென்ன கட்டைகள் இந்த சிமெண்ட் கண்டுபிடிக்க போறது, இரும்பு வர போறது, அந்த ஜன்னி கலவை, அந்த இது பானை, இதெல்லாம் தெரியுமா? அந்த காலத்துல மனுஷங்கிற முறையில அவங்க என்ன கற்பனை பண்ணியிருக்காங்க? இந்த குடிசை மாதிரி வந்து பெரிய குடிசை ஒருத்தன் உண்டாகும் கற்பனை பண்ணலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக நிலப்பரப்புல கட்டுவான்னு சொல்லல. ரெண்டு சொல்றாங்க. சோத்துக்கு வக்கில்லாதவன் முதல்ல சோத்துக்கு வக்கில்லாதவன் கட்டுவானா? அது எப்படி கட்டுவானான்னு கேட்டா, எத்தோ தாவதோன புண்ணியான் கட்டிடங்கள்ல மேல உயரத்துக்கு போவார்கள். உயரமா கட்டுவார்களாம். உயரமா கட்டுவார்கள். நீங்க இந்த காலத்துல உங்களுக்கு இதை புரிஞ்சுக்கிறீங்களா? அப்படியே நீங்க போங்க 1400 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே ரிவர்ஸ்ல போய் பாருங்க. 1400 வருஷத்துக்கு முந்தி போய் அந்த கீத்து கொட்டகையும் அந்த மண்ணு சேரையும் பார்த்துக்கிட்டு உயரமா கட்டுவாங்க. கிறுக்கம்மா உயரமா கட்டுவாங்க. ஒரு வீட்டுக்கு மேல ஒரு இப்படி நிக்குமா? அவன் உயரமா கட்டுறாங்க. ஒரு வீட்டுக்கு மேல இப்படி நிக்கி உளுந்துருமே. அவங்க அந்த காலத்துல சொல்ல வரும். அந்த காலத்துல ஒரு முகமது மனிதரா இருந்தா அவ்வளவு வந்து நிற்க முடியும். அந்த காலத்துல உங்களை மாதிரி ஒரு மனிதரா இருந்தாங்க. யாரும் என்ன சொல்லிருப்பாரு? என்ன ஒரு வீட்டுக்கு ஒண்ணு நிக்குமா? அது உழுதுறாரா? மேல ஒருத்தன் வாழ முடியுமா? ஒருத்தன் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? எத்த தாவல் உணவா நீ ஏறிக்கு மேல எங்க போவீங்க? இது அந்த இதையும் காட்டுது. அது போக நகர்ப்புறங்கள்ல இட நெருக்கடி ஏற்படும். எதுக்கு உயரம் வருது? எதுக்கு உயரம் வருது? ஒரு பக்கமா போய் எப்படி குயிறான் எல்லாரும். இடமா இல்ல நாட்டுல, உலகத்துல இடம் நிறைய இருக்குது. எனக்கு இங்கதான் வேணுங்கும் போது இடம் இல்லாம போயிருது. இடம் தாமரத்துக்கு தாண்டி போக இடமா இல்லாம இருக்குது. இடம் இருக்குது. விழுப்புரத்துக்கு மெட்ராஸுக்கு கிடையாது இடமே இல்லையா? அது ஏன் நான் மெட்ராஸுக்கு தான் வருவேன்னா அது இல்லை, இப்ப போகணும். அப்ப நகர்ப்புறங்களை நோக்கி மக்கள் குவிவார்கள் என்பதும் எப்ப இந்த நீளமா போறதை பத்தி யோசிக்கலாம். எப்ப மேல போறது? நான் வாஷிங்டன்ல தான் இருப்பேன், நான் வந்துகிட்டு சிங்கப்பூர்ல தான் இருப்பேன், அப்பதான் மேல போக வேண்டியிருக்கு. எங்க வேண்டாலும் இருப்பேன், இருக்கிற இடத்துல இருப்பேன்னு போட்டா நீ மாதிரி வாங்கிட்டு பெரிய பெரிய தோட்டம் தொழில்களை வாங்கலாமா? நாட்டுல மனிதன் யூஸ் பண்ண 5% கூட இல்லையா? 95% மனிதன் அறவை யூஸ் பண்ணாத இடங்களாக இருக்குது நிலப்பரப்புகள். அது வேறமா இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, வக்கு இல்லாதவங்க மேல வருவான்னு சொல்றாங்க. அதுவும் நடந்திருக்கு. வக்கீலாத ஒரு போட்டு இருந்தாரா இப்படி வரைவான். அந்த காலத்துல எல்லாம் பொருளாதாரத்தில் அப்படிலாம் வரையலாது. அந்த காலத்து பொருளாதாரம் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வர முடியும். ஒரு பெட்டி கடை வச்சிருக்கிறவன் ஒரு 6 மாசத்துல வந்து பெரிய பைசா ஹோட்டல் கட்ட விடாது. அந்த காலத்து வியாபார முறையில பெட்டி கடை வச்சுக்கிறவன் 1.5 பெட்டி கடை வைக்கலாம். அவன் மகன் வந்து 2 பெட்டி கடை வைக்கலாம். அப்படித்தான் அந்த காலத்துல முன்னேற முடியும். இந்த காலத்துல என்ன இமெயிலுங்கிறான், கொசுமையிலுங்கிறான், இப்படி இருந்த உடனே கோடீஸ்வரன் ஆயிடுறான். காலையில ஒரு வியாபாரம் ஒண்ணுமில்ல வியாபாரம் பிடிக்கிறான், எங்கேயும் போயிடுது பணம் அள்ளிட்டு போயிடுது. அப்ப வந்து பணம் வந்து கீழே உள்ளவன்லாம் இந்த பெரிய கட்டுறதா இருந்தா வியாபார முறைகளே மாறி போயிடும். மாறி போச்சு. இன்னைக்கு வியாபார முறை நினைச்சிருச்சு, மாறி போன காட்சி பார்க்கிறோம். அது ஒரு முன்னறிவிப்பு. 2வது முன்னறிவிப்பு என்ன? அந்த மெட்டீரியல் ஒரு முன்னாடி உயரமா போறதா இருந்தா இந்த இரும்புகள், இந்த ஜல்லிகள், இந்த கலவலிகள், இந்த அஸ்திவாரங்கள், இந்த சிமெண்ட்டுகள் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஏற்றிக்கிட்டு போற அளவுக்கு காண்கிற அளவுக்கு அந்த சாதனங்கள் உண்டாகும்ங்கிறது ஒரு முன்னறிவிப்பு இல்லையா? அது ஒரு முன்னறிவிப்பு. 3வது முன்னறிவிப்பு என்னன்னு கேட்டா, இது ஏன் ஏற்பட ஒரு பக்கமா குவிவான் இதெல்லாம் தெரியுது. இவ்வளவு இடம் இருக்கும்போது மெட்ராஸ் இருப்பாங்க, இவ்வளவு இடம் இருக்கும் மரத்தான் இருப்பேன்னு சொல்ல போறான். அப்படி சொல்லும் போது கட்ட வேண்டிய மேல கட்ட வேண்டிய நிலை ஏற்படும். இந்த வீட்டுல நாங்க 4 பேர் இருக்கோம்னா இங்கதான் நாங்க இருப்போம். புள்ளாத முடிச்சா நாங்க 4 அண்ணனுக்கு ஆளுக்கு 10 பிள்ளைகள் வந்துச்சுங்க, 4 பேர் இருக்கணுமா? இப்படித்தான் போகணும், வேற என்ன பண்றது? அப்ப இங்கதான் இருப்பேன் சொல்லும் போது அது இதெல்லாம் உள்ளடக்கி வக்கு இல்லாதவங்க வக்கு வர அதே அதிசயம் இல்லாம புகாரில் 50 இருக்கு, 4777 இருக்கு, இன்னும் ஏராளமான இடங்கள்ல இருக்கிறது. என்ன சொல்றாங்க?
வக்கு வசதி இல்லாத கட்டிடங்களை பெருசா கட்டுவான், உயரம் பெருசா இல்ல சார், பெருசுன்னா இப்படி வந்துருமே, எத்தத்தாவணும் இப்படி எத்தத்தாவணும்னா இப்படி இப்படி கட்டுவான், உயரமா கட்டுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்களே. இது அப்படியே நிறைவேறு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, நீங்க இப்படி இன்னொன்னு விளங்கிருந்தேன். இந்த காலத்துல நீங்க சொன்னா இது முன்னறிப்பே இல்லை. இந்த காலத்துல சிமெண்டையும் பார்த்துக்கிட்டு ஜல்லியையும் பார்த்துக்கிட்டு 14 மாடியை பார்த்துட்டு 28 மாடி கட்டுவான்னு சொல்ல போய் ஆச்சரியமா? 28 மாடியை பார்த்துட்டு 56 வரும்னு சொல்ற ஆச்சரியமா? 56 மாடி கட்டின உடனே ஒரு 100 வரைக்கும் ஆச்சரியமா? ஒண்ணுமே இல்லாம இருக்குன்னு சொல்லணும். அப்படி சாதனமே வரும் கற்பனை பண்ண முடியாது என்ற ஒரு காலகட்டத்தில் என்ன செய்யணுங்க சொல்லணும். அந்த காலத்துக்கு நீங்க போனாதான் முன்னறிப்புன்னு வழங்கும். நீங்க அப்படி காலச்சக்கரத்தை பின்னாடி சொல்ல விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு போய் பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு அற்புதமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச முன்னறிவிப்பு அப்படியே நிறைவேறுகிற காட்சியை பார்க்கிறோம். இதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்னறிவிப்பு தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான அறிவிப்புகள். இந்த ஏகத்துவ கொள்கையை தமிழகம் முழுவதும் எடுத்துச் செல்வதற்காக அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு என்ற பெயரில் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அது இயங்கி வருவதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இந்த அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் மக்களை சந்தித்து பொதுக்கூட்டங்கள் பிரசுரங்கள் வாயிலாக பிரச்சாரங்கள் நடத்துவது. இந்த மாதிரி சென்னையில் உள்ள பிரச்சாரத்தை சென்னையோடு நிறுத்திடக்கூடாது. தமிழ்நாட்டில் உள்ள பட்டி தொட்டிகள்லாம் தௌஹீத் பிரச்சாரத்தை கொண்டு போகணும். மக்கள் நரகத்திற்கு உரியவர்கள் ஆயிடக்கூடாது. அவர்கள் எப்படியாவது நிரந்தர நரகத்திற்கு போகக்கூடிய ஷிர்க்ல இருந்து விடுபட வைக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் அந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது. அந்த அமைப்பிலிருந்து வெளிநாட்டு அரசிடமோ வெளிநாட்டில் உதவி செய்யக்கூடிய வெளிநாட்டை சேர்ந்த இயக்கங்களிடமோ எந்த ஒரு பைசாவும் நன்கொடையாக பெறுவது இல்லை என்ற முடிவோடு செயல்படுகிற ஒரு இயக்கம். அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்புக்கு ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு அரசாங்கம் சவுதி அரசாங்கமே ஒரு 10 கோடி ரூபாய் கொடுத்தாலும் வாங்க மாட்டான். அந்த மாதிரியான ஒரு பைலாவிலே அதை உருவாக்கி கொண்டுதான் அந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது. அதனுடைய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுக்கிற உதவிகளை கொண்டுதான் அது நடக்கும். இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அறிவிச்சது இல்லை. அப்ப அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பிற்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய நன்கொடைகளை அல்லது மாதாந்திர சந்தாக்களை கொடுத்தீர்கள், அவர்களுடைய பணி இன்னும் கொஞ்சம் விரிவாக நடக்கும். நிறைய மக்களுக்கு தோத்த சொல்லுவாங்க. அதனுடைய கணக்குகள்லாம் முறையாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. எப்ப வேண்டாலும் பொருளாதார அனுபாஷா அவர்களிடத்துல நீங்கள் கணக்கு கேட்கலாம். எல்லாமே கம்ப்யூட்டர் பண்ணி கணக்கு பார்க்கிற அளவுல சிஸ்டமேட்டிக்கா நடத்தி கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு அது. அதனால அதுக்கு தாராளமா நிதியுதவி செய்யணும், நன்கொடைகள் கொடுக்கணும். அது உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் விமர்சனங்களையும் நீங்கள் அனுப்பும் முகவரி மீடியா வேர்ல்ட் 81 அங்கப்பந்தரு சென்னை 1 ஃபோன் 521763 5220697.